எத்தனை பேர் உங்க குடும்பத்துக்காக ஜெபம் பண்றீங்க? உங்க பர்சனல் பிரேயர்ல எத்தனை பேர் உங்க பிள்ளைகளுடைய பேரை மென்ஷன் பண்றீங்க? எத்தனை பேர் உங்க பிள்ளைகள் மேல தயவை பேசுறீங்க, பாதுகாப்பா பேசுறீங்க? நீங்க யுத்தம் பண்ணிட்டு இருக்கீங்க. யார் யார் உங்க திருமணத்துக்காக ரெகுலரா ஜெபம் பண்றீங்க? நீங்க உங்க திருமணத்துக்காக யுத்தம் பண்ணிட்டு இருக்கீங்க. யார் யார் உங்க குடும்பத்துக்காக இன்னும் ஜெபிக்க ஆரம்பிக்கலையோ, இன்னும் உங்க குடும்பத்துக்காக நீங்க ஃபைட் பண்ண ஆரம்பிக்கல, I want to encourage you today, start fighting for your family. How brother? By praying for them. சரி, நம்ம குடும்பத்தை பத்தி ஒரு தொடர் போதனையில நம்ம இருக்கிறோம். எப்படி தேவன் குடும்பங்களை நேசிக்கிற தேவனா இருந்து தேவன் எப்படி நம்ம குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறார் அப்படின்றத நம்ம கத்துக்கிட்டு வர்றோம், நம்ம பார்த்துட்டு வர்றோம். தேவன் குடும்பங்களின் தேவன். நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுறாரு, நம்ம குடும்பம் ஒன்றா இருக்கணும்னு ஆசைப்படுறாரு, நம்ம குடும்பத்தில் இருக்கிற சூழ்நிலைகளை மாற்றணும்னு கர்த்தர் விருப்பப்படுகிறார். உங்கள் குடும்பத்துக்காக நீங்கள் எவ்வளோ அக்கறையாக இருக்கிறீங்களோ அதை விட அதிகமாக தேவன் தான் அக்கறை உள்ளவராக இருக்கிறார். God is a God of families. ஸோ இந்த குடும்பங்களின் தேவன் குடும்பங்கள் சீரமைக்கப்படும்படி போதனைகளை நம்மளுக்கு கொடுத்துருக்க மாட்டாரா? அதை தான் நம்ம ஒரு சில வாரங்களாக பார்த்துட்டு வர்றோம். இன்றைக்கும் அந்த விஷயத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரைட், வாங்க எல்லாருமே நெகேமியா 4ஆம் அதிகாரம் அதோடைய 13ஆம் வசனமும் 14ஆம் வசனத்தையும் வாசிச்சுட்டு அப்புறம் 20ஆம் வசனத்தை வாசிக்க போகிறோம். நம்ம நெகேமியா 4ஆம் அதிகாரம், நெஹெமியா சாப்டர் 4. நெகேமியா புத்தகத்துடைய பேக்ரவுண்டை உங்களுக்கு நான் சொல்லி ஆகணும். இஸ்ரவேல் ஜனங்க, அதாவது யூதா கோத்திரத்து ஜனங்க முக்கியமாக, அவங்க எல்லாரையுமே இந்த பாபிலோன் ராஜான்றவர் வந்து சிறை பிடிச்சிட்டு போயிடுறார். அப்போ என்ன பண்ணுறாருன்னா, எருசலேம் தேவாலயத்தை உடைச்சி அதெல்லாம் இடித்து அங்கே இருக்கிற தங்கம், வெள்ளி, வெங்கலம் அதெல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் அப்புறம் அந்த பட்டணத்துடைய செவரெல்லாம் இடித்து தள்ளிடுறார். மதில்களை உடைத்தார், எல்லாத்தையும் உடைச்சி தள்ளி அந்த ஊர்ல இருந்து நிறைய பேரை கடத்திட்டு போயிட்டு ஒரு சில ஏழைகளை மட்டும் அங்கேயே விட்டுட்டு போயிட்டார். இப்பேற்பட்ட நிலைமையில நிறைய பேர் நாடு கடத்தப்பட்டாங்க இல்லையா? அந்த ராஜாவுடைய பேலஸ்ல வேலை செஞ்சவர் தான் நெகேமியா. அவர் இப்போ இஸ்ரவேல் நாட்டில் இல்லை, அவர் இந்த கடத்திட்டு போனார் ராஜா, அவர் பேலஸ்ல வேலை செய்கிறார். ஸோ ஒரு நாள் இந்த ராஜாவை நெகேமியா தான் பானபாத்திரக்காரனாக ராஜாவுக்கு ஊழியம் செய்கிறார். அப்போ ஒரு நாள் நெகேமியாவுடைய சகோதரன் வந்து எருசலேம்லேருந்து வருவார். அங்கே போய் பார்த்துட்டு வரேன்னான்ட்டு போயிட்டு வருவார். அப்புறம் வந்த உடனே அவர் கேட்பார், எப்படிப்பா இருக்கிறாங்க நம்ம ஜனங்களான உடனே அவர் சொல்லுவார், எப்படி அண்ணன் நம்ம நல்லா இருக்க முடியும், எப்படி அண்ணன் நம்ம ஜனங்க நல்லா இருக்கிறாங்கன்னு சொல்ல முடியும்? மதில்கள் எல்லாம் இடிந்து போய் கிடக்குதே, பாழாய் கிடக்குதே. ஒரு ஊருடைய செவுறு உடஞ்சி போய் கிடந்துச்சுன்னா ஊரில் இருக்கிறவனுக்கு பாதுகாப்பு இல்லை. ஊரில் இருக்கிற நிறைய பேர் தரித்திரத்தில் இருக்கிறோம், கடன் பிரச்சனையில் இருக்கிறாங்க. எப்படி நம்ம ஊர் ஜனங்க நல்லா இருப்பாங்க? மதில்கள் உடஞ்சி போய் கிடக்குது. என்ன உடனே நெகேமியாவுக்கு ரொம்ப மனசே வேதனை ஆயிடுது பாருங்க. நெகேமியா அதோடைய 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். நெகேமியா அழுதார், அழுது ஜெபம் பண்ணுறார். ஆண்டவரே இப்படி ஆயிடுச்சேன்னு சொல்லி அழுது உபாசம் பண்ணி ஜெபம் பண்ணுறார். அப்புறம் ராஜா கேட்குறாரு அவர்கிட்ட, நெகேமியா கிட்ட, ஏன்னா இவர் தான் பானபாத்திரக்காரன். பானபாத்திரக்காரன்னா ராஜாவுக்கு திராட்சை ரசம் கொடுக்குறவர். அது எந்த பானமாக இருந்தாலும் இவர் தான் முதல் டேஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறம் கொடுக்கணும் இவர். அப்போ ராஜாவுக்கு பானபாத்திரக்காரனாக வேலை செஞ்ச இவர் மூஞ்சி டல்லாக இருக்கலாமா? இப்போ ராஜாவுக்கு சந்தேகம் வருமா இல்லையா? நான் யாராவது ரசம் ஏதாவது கலந்து குத்துட்டாங்களா, இவன் மூஞ்சி ஒரு மாதிரி இருக்குது இன்னைக்கு, முக்கியமான வேலை இது. இப்போது இவருடைய முகம் வாடி போயிருக்கிறத பார்த்து ராஜா கேட்குறாரு, என்னப்பா டல்லாக இருக்கிறாருக்கு, என்ன பிரச்சனைனா? இப்போ அவர் சொல்கிறார், ராஜாவே நான் எப்படி சந்தோஷமாக இருக்க முடியும்? என்னுடைய பிதாக்களுடைய ஊர் உடஞ்சி போய் கிடக்குது, மதில்கள் இடிந்து போய் கிடக்குது, நாங்கள்லாம் அவமானத்தில் வாழ்ந்துட்டு இருக்கும்போது நான் எப்படி சந்தோஷமாக இருக்க முடியும்னு ராஜா கேட்குறாரு. சரி உனக்கு என்ன வேணும்னு சொல்லு, இதுதான் தயவு, தயவு. அப்போ அவர் சொல்கிறார் பாருங்க, எனக்கு ஒரு பெர்மிஷன் கொடுங்க ராஜாவே, நான் போய் அந்த மதில்களெல்லாம் கட்டிட்டு நான் வந்துடுறேன் அப்படின்றார். இப்போ ராஜா கேட்குற, உனக்கு என்ன வேணும்? எனக்கு பர்மிஷன் வேணும், இவ்வளோ நாள் கொடுத்தீங்கன்னா போயிட்டு வந்துடுறேன் நான். உடனே அப்போ ராஜா சொல்கிறார், சரி போயிட்டு வா அப்படின்னு. உடனே இப்போ நெகேமியா கேட்குறாரு, ஐயா போயிட்டு வர்றேன், அது கட்டுறதுக்கு கொஞ்சம் இந்த மரம் பலகைங்கெல்லாம் தேவை, அது உங்கள் ஆள்கிட்டே சொல்லி சப்ளை பண்ண சொல்லிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும்ன்ட்டு ராஜா சொல்கிறாரு. சரிப்பா எடுத்துக்க, அதையும் உனக்கு தரேன். இல்லை ராஜா, அப்புறம் இதெல்லாம் எடுத்துன்னு போகிறேன், போகிற வழியில் எவனும் திருடனுங்க வந்து திருடிடக்கூடாது இல்லையா, கூடவே கொஞ்சம் பாதுகாப்புக்கு சோல்ஜருங்களை அனுப்புனா நல்லா இருக்கும்னு. சரி எடுத்துக்கப்பா, சோல்ஜருங்களை கூட்டின்னு போ அப்படின்றார். பர்மிஷன், ப்ராவிஷன், ப்ரொடெக்ஷன், எல்லா ஷன்னும் கெட்டுச்சு அவருக்கு அந்த இடத்துல. அதெல்லாம் எடுத்துகிட்டு வாங்கிட்டு இவர் போகிறாரு பாருங்க. அந்த ஊருக்கு போய் பார்க்குறாரு, பாலாய் கிடக்கிற அந்த செவர்கள், அந்த மதில்கள், அதை பார்க்குறாருலாம் உடஞ்சி போய் செவருங்களை பார்த்து மனசு உடஞ்சி போய் அப்புறம் அந்த ஊரில் இருக்கிற ஜனங்கள்கிட்ட பேசுகிறார்.
அந்த ஊரில் இருக்கிற தலைவர்கிட்ட பேசி சொல்கிறார், வாங்க நம்ம இந்த செவர்களை கட்டலான்ன உடனே எல்லாரும் ஒன்று சேர்ந்து கட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஒரு சில பிரச்சனைகள் அப்போ தான் இன்னும் அதிகமாக வர ஆரம்பிக்குது. இந்த சுற்று வட்டாரத்தில் இருக்கிறாங்க பாருங்கள், அந்த மோசமான ஜனங்க, வயிற்றுச்சல் பிடிச்சவங்க, அவங்க அப்போ தான் வந்து தொல்லை கொடுக்க வருது. என்னடா செவரு கட்டுறீங்க, நரி ஏறினா கூட உடஞ்சி விழுந்துடும், உங்களுக்கெல்லாம் செவரு கட்ட தெரியல. அப்புறம் ஒரு சில பேர் நெகேமியாவை கூப்பிட்டு செப்பரேட்டாக வார்னிங் பண்ணுறது, என்ன பண்ணுகிற தெரியுமா, முடிச்சிடுறவங்க கதையை பண்ணுறது. அப்புறம் ஒரு மெசேஜ் அனுப்பி விடுறது, பார் நீங்கள்லாம் செவரு கட்டின்னு இருக்கிறீங்க, நாங்கள் வந்து அட்டாக் பண்ணிவிடுவோம் உங்களை அப்படின்ட்டு. ஏன்னா இவங்க செவரு கட்டிங்கிறாங்கல்ல, பட்டணம் ஓரத்தில் செவரு கட்டும் போது எல்லாரும் சிதறடிக்கப்பட்டு கிடக்குறாங்க பாருங்க. ஆனால் இது எல்லா போராட்டத்தின் மத்தியில் நெகேமியா கட்டி முடிக்கிறார். எத்தனை நாளில்? 52 நாட்களில் கட்டி முடிச்சிடறாரு. அது என்ன அதிசயம் பார்த்தீங்களா? கமான், 52 நாட்களில் ஒரு முழு பட்டணத்துடைய மதில்களை கட்டி முடிச்சிடறாரு. நல்ல ஸ்ட்ராங்காக கட்டி முடிச்சிடறாரு. செலிப்ரேட் பண்ணுறாரு. அந்த ஊருடைய நிந்தைய கர்த்தர் மாற்றி அமைத்து அவங்களுக்கு ஒரு கனத்தையும் மகிமையும் ஏற்படுத்துகிறார். இதுதான் நெகேமியாவுடைய ஸ்டோரியுடைய ஒரு ஸ்னாப்ஷாட். இதுதான் அதுடைய ஒரு சாராம்சம். இப்போ நிறைய பிரச்சனைகள் போராட்டங்கள் வந்தபோது, நிறைய பேர் அவங்களுக்கு மிரட்டல் கொடுத்த போது எப்படி அதை டீல் பண்ணாரு நெகேமியா அப்படின்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். இன்னைக்கு அவர்கிட்ட இருந்து தான் நம்முடைய செய்தியவே நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். வாங்க எல்லாருமே நெகேமியா 4:13 பாருங்க. அப்பொழுது நான் அலங்கத்துக்கு பின்னாக இருக்கிற பள்ளமான இடங்களிலும் மேடுகளிலும் பட்டயங்களையும் ஈட்டிகளையும் வில்லுகளையும் பிடித்திருக்கிற ஜனங்களை குடும்பம் குடும்பமாக நிறுத்தினேன். இந்த நிறைய பேர் வந்து மிரட்டல்களை கொடுத்து கொன்று வேண்டாம் அப்படிலாம் பேசும்போது என்ன பண்ணுறாரு இவர், கொஞ்சம் பேர் ஆயுதங்களோட நிப்பாட்டிட்டார், அங்கங்கே நிப்பாட்டிட்டார். நீ ஈட்டியும் கத்தி பிடிச்சிங்க நில்லு, நீ அங்கே நில்லு அங்கே நில்லு, அப்படியே அங்கங்கே குடும்பமாக நிப்பாட்டிட்டார். எல்லாரும் சொல்லுங்க குடும்பம்னு சொல்லுங்களேன். அந்த இடத்துல அந்த குடும்பத்தை நம்ம இந்த இடத்துல மென்ஷன் ஆகுறது பார்க்குறோம். அப்புறம் என்ன நடக்குதுன்னு பாருங்க, 14ஆம் வசனத்தை பாருங்க. அதை நான் பார்த்து எழும்பி பிரபுக்களையும் அதிகாரிகளையும் மற்ற ஜனங்களையும் நோக்கி அவர்களுக்கு பயப்படாதிருங்கள். நம்மள்ட்ட மிரட்டல் கொடுக்குறானுங்கள, அவங்களெல்லாம் பார்த்து பயப்படாத, நீங்கள் மகத்துவமும் பயங்கரமுமான ஆண்டவரை நினைத்து, நம்ம கூட இருக்கிறாரு அவர் தான் பயங்கரம், அவங்கெல்லாம் பயங்கரம் இல்லைன்றார் நெகேமியா. அவங்கள பார்த்தாலாம் பயப்பட வேண்டாம், நம்ம கூட இருக்கிறாரு அவர் தான் பயங்கரமானவர். இந்த ஆண்டவரை நினைத்து உங்கள் சகோதரருக்காகவும், கவனிங்க, உங்கள் குமாரருக்காகவும் உங்கள் குமாரத்திகளுக்காகவும் உங்கள் மனைவிகளுக்காகவும் உங்கள் வீடுகளுக்காகவும் யுத்தம் பண்ணுங்கள் என்றார். நம்ம கற்ற இந்த செவரு ஏதோ மேப்பில் நல்லா தெரியணுன்றதுக்காக இல்லை, ஏதோ ஃபோட்டோ பிடிச்சி செல்ஃபி போடணும்னு இல்லை, இது நம்ம குடும்பத்துக்காக செய்கிறோம். நம்ம வாங்க மதில்களை கட்டலாம். யாருக்காக? உங்களுடைய சகோதரிகளுக்காக, குமாரத்திகளுக்காக, குமாரருக்காக, உங்கள் வீடுகளுக்காக அப்படின்றார். என்ன அப்படின்னு அர்த்தம்? நம்ம செய்கிறது நம்ம குடும்பங்களுக்காக. வாங்க யுத்தம் பண்ணுங்கள். எல்லாரும் யுத்தம் பண்ணுங்கள்னு சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்தில் ஒரு பார்த்து சொல்லுங்க, குடும்பத்துக்காக யுத்தம் பண்ணுங்கள்னு சொல்லுங்க இந்த நேரத்தில். ஆமாம், உங்கள் குடும்பத்தோடு யுத்தம் பண்ணுங்கள்னு சொல்லல, கரெக்டாக கேட்டு கரெக்டாக அது மாதிரி நீங்கள் செய்யுங்க. குடும்பத்துக்காக யுத்தம் பண்ணுங்கள். ஃபைட் ஃபார் யோர் ஃபேமிலி. அப்புறம் என்ன பிரதர் நடக்கும்? 20ஆம் வசனத்துக்கு வாங்க, 4:20 வாங்க. நெகேமியா 4:20 பாருங்க. நீங்கள் எவ்விடத்திலே எக்கால சத்தத்தை கேட்கிறீர்களோ அவ்விடத்தில் வந்து எங்களோட கூடுங்கள். அப்போ ஒரு இடத்த அட்டாக் பண்ணா நான் எக்காலம் ஊதுவேன், அப்போ எங்க இருந்தாலும் வந்துருங்க. ரைட், எங்க இருந்தாலும் வந்துருங்க, எங்க இருந்தாலும் வந்து ஒன்று சேர்ந்துருங்க. அப்ப என்ன நடக்கும் பாருங்களேன். எங்களோட கூடுங்கள், நம்முடைய தேவன், எல்லாரும் சொல்லுங்க, நம்முடைய தேவன் நமக்காக யுத்தம் பண்ணுவார். எல்லாரும் இந்த நேரத்தில் அப்படியே ஒரு கை வானத்தினரா உயர்த்துங்க. எல்லாரும் சொல்லுங்க, இந்த கடைசி காலங்களில் என் குடும்பத்துக்காக நான் யுத்தம் பண்ணும்போது சொல்லுங்க, எனக்காக தேவன் யுத்தம் பண்ணுவார். எல்லாரும் சொல்லுங்க, when I fight for my family, God will fight for my family. ஹalleluya. ஏதிங்க, உங்களுக்கு கொடுக்குற முதல் போனஸ் பாயிண்டே இதுதான். If you will fight for your family, God will fight for you. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். Yes, there is a fight. Yes, there is an attack. நம்ம குடும்பத்துக்கு விரோதமாக ஒரு அட்டாக் இருக்குது. நம்ம குடும்பங்கள் நன்றாய் இராதபடிக்கு ஒரு போராட்டம் நடந்துட்டு இருக்குது. பிசாசானவன் யுத்தம் பண்ணிட்டு இருக்கிறான். ஒரு யுத்தம் நடக்குது. இந்த உலகத்தில் நடக்கிற விஷயங்களை பாருங்க. குடும்பத்தை அட்டாக் பண்றதுக்குன்னே பிசாசானவன் இந்த நிறைய திட்டங்களை கொண்டு வந்துட்டு இருக்கிறான் பாருங்க. காதல் என்ற பேர்ல நிறைய பேர் அறிவில்லாம தான் குடும்பத்தை மதிக்காம செயல்பட்டு இருக்கிறாங்க. அது என்னது? அது இட்ஸ் an அட்டாக். இது வேற சும்மா எங்கங்க நடந்துட்டு இருக்குன்னு நினைக்காதீங்க. பிசாசானவன் கொண்டு வர்ற அட்டாக். இவர் அவங்களுடைய மனைவியை விருப்பப்படுறாரு, அதனால இந்த குடும்பத்தை விட்டு அவங்களோட வாழ்ந்துட்டு இருக்கிறாரு. ஐயோ அப்படி பண்ணலாமா? பரவாயில்ல விடுங்க. காதல் என்ற பேர்ல
கன்றாவித்தனமான விஷயங்களெல்லாம் செஞ்சுட்டு கேவலமான விஷயங்களை செஞ்சுக்கிட்டு அதை டிஃபெண்ட் பண்ணிட்டு இருக்கிறது மோசமானது. வாட் இஸ் தட்? தட் இஸ் an attack on the family. குடும்பத்தை நாசப்படுத்திட்டு எப்படி நீ குடும்பத்தை கட்ட முடியும், இன்னொரு குடும்பத்தை கட்ட முடியும்? அப்ப அன்பு காதல் அப்படின்ற பேர்ல கண்ட விஷயங்களை செஞ்சுட்டு அதை வந்து நியாயப்படுத்திட்டு இருக்கிற நேரத்தில் கர்த்தர் சொல்றாரு, பாரு இந்த கடைசி காலங்களில் குடும்பத்தை பிசாசானவன் அட்டாக் பண்ணிட்டு இருக்கிறான். LGBTQ+ இவங்களுடைய மூவ்மெண்ட் வந்து இப்போ ரொம்ப அதிகமாக பிரபலம் ஆயிட்டு வந்தது வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லாம். என்னன்னா பாருங்க, அது ஒரு வேதத்தின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ஓரின சேர்க்கை, இந்த ஹோமோசெக்சுவாலிட்டி அப்படின்றது அது ஒரு பாவம், அது ஒரு தீமை. அதை கர்த்தர் ஒழிச்சு கட்ட சொல்றாரு. அப்பேற்பட்டவங்களை அடியோட அவங்கள வந்து உங்களுடைய கேம்ப்லேயே இருக்க வேண்டாம் அப்படின்னு பழைய ஏற்பாட்டில் போடுறாரு. புதிய ஏற்பாட்டிலையும் அதுக்கேற்ற வசனங்கள் இருக்குது. இப்போ நல்லா கவனிங்க, இந்த மாதிரி பாவங்களில் இருக்கிறவங்களை கர்த்தர் நேசிக்கிறாரா? நிச்சயமா நேசிக்கிறார். இப்பேற்பட்ட பாவத்தில் இருக்கிறவங்க நம்ம சபைக்கு வரலாமா? 100% வரலாம். அவங்களுக்கு நம்ம பிரசங்கம் பண்ணி சகாயம் பண்ணுவோமா? அதுலேருந்து வெளியே வர்றதுக்கு 100% சகாயம் பண்ண போகிறோம். ஏன்னா இங்கே வரும்போது நம்ம நிறையா பேர் ஒரு சில தவறான விஷயங்கள் இருந்தவங்க தான். ஆனால் கர்த்தருடைய கிருபையை பெற்றுக்கொண்டு அது நிமித்தம் மாற்றப்பட்டு தேவனுக்காக நன்றாய் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அப்போ இந்த மாதிரி பிரச்சனையில் இருக்கிறோம் வரலாமா? தாராளமாக வரலாம். அவங்களுக்கு சுவிசேஷத்து மூலமாக நம்ம சகாயம் பண்ணுறோம். ஆனால் அது சரின்னு சொல்லி அதுக்கு சப்போர்ட் பண்ண போகிறதில்ல. LGBTQ+, what is that? It is sin. We don't stand for sin. We help them come out of that sin. ஜெபிச்சு சகாயம் பண்ணி வெளியே கொண்டு வரதுக்கு நம்ம ஆயத்தமாக இருக்கிறோம். ஆனால் அதை நம்ம சப்போர்ட் பண்ணுறது நம்ம இல்லை. ஏன்னா வேதத்தின் அடிப்படையில் அது பாவம்னா அது பாவம். பிரதர், இதை பற்றி உங்கள் ஒப்பீனியன் என்ன அப்படின்னு யாரோ ஒருத்தர் கேட்குறாங்க. நான் சொல்கிறேன், இதை பற்றி ஒரு ஒப்பீனியன் வைக்கிறதுக்கு எனக்கு உரிமை இல்லை. ஐ டோன்ட் ஹாவ் அன் ஒப்பீனியன். I have only the opinion of God. உங்களுக்கும் எனக்கும் அனுமானங்களுடைய சௌகரியம் இல்லை. There is no luxury of opinions. See, as a Christian, we don't have the luxury of opinions. We only have the word of God. வார்த்தை என்ன சொல்லுதோ வார்த்தையுடைய ஒப்பீனியனை சொல்றதுக்கு தான் நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். Come on. Hallelujah. So what is that? It's an attack on the family. ரெண்டு ஆண்கள் கல்யாணன்ற பேரில் அவங்க ஒன்று சேர்ந்து வாழ்கிறாங்க அப்படின்னா என்ன இது யார் அப்பா யார் அம்மா? குழந்தை பிறகுது வாய்ப்பே இல்லை. இல்லை நாங்கள் தத்தெடுக்கிறோன்ற குழந்தை யார் அப்பான்னு கூப்பிட போகுது, யார் அம்மான்னு கூப்பிட போகுது? என்னது இது? இதெல்லாம் குழம்பி போன ஒரு சூழ்நிலை. இது ஒர்க் ஆகாத ஒரு சிஸ்டம், தீமைக்கு ஏதுவான ஒரு பிசாசுடைய திட்டம். ரெண்டு பெண்கள் திருமணம்ன்ற பேரில் நாங்கள் ஒரு சில செரமனிஸை ஏற்படுத்திக்கிட்டு கல்யாணம்னு அவங்க நடத்திக்கிறாங்கன்னா அது முதலாவது திருமணமே இல்லை. அவங்க ரெண்டு பேரில் யார் அப்பா யார் அம்மா, முதலாவது அவங்களுக்கு பிள்ளையும் பிறக்க போகிறது இல்லை. என்ன நடக்குது? இது என்னது? இது பிசாசு ஆனவன் குடும்பத்தை வெறுக்கிறதுனால குடும்பத்துடைய வேல்யூஸை அட்டாக் பண்ணுறதுக்குன்னே இப்பேற்பட்ட காரியங்களை அவன் பிரபலமாக்கி கொண்டிருக்கிறான். உங்களுக்கு புரியுதா? திஸ் இஸ் ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர். இது என்னவோ சும்மா அந்த கலாச்சாரம் இந்த கலாச்சாரம் மனுஷன் என்ன தோணுதோ செஞ்சுட்டு போகிறான் பிரதர் அப்படின்னு அலட்சியமாக பேசுகிற விஷயம் இல்லை. இட்ஸ் அன் அட்டாக். இது ஒரு தாக்குதல். எல்லாரும் சொல்லுங்க, இது ஒரு தாக்குதல்னு சொல்லுங்க பார்க்கலாம். இட்ஸ் அன் அட்டாக். செப்டம்பர் 11 இந்த தீவிரவாதிகளால் கொண்டு வரப்பட்ட அந்த ரெண்டு பிளேன் போய் அந்த கோபுரங்களை இடிக்கும் போது, அந்த டவர்ஸை இடிச்சு 3000 பேர் சாகும் போது முழு அமெரிக்காவே அலர்ட் ஆயிடுச்சு. ஏன்? உலகமே எல்லா ஏர்போர்ட் செக்யூரிட்டி பொறுத்த வரைக்கும் அலர்ட் ஆயிட்டாங்க. காரணம் என்னது? இட்ஸ் அன் அட்டாக். அவங்க கண்டுபிடிச்சாங்க இது ஒரு அட்டாக், இது ஒரு ஆக்சிடென்ட் இல்லை, இது ஒரு விபத்து இல்லை, இது ஒரு அட்டாக். இன்னைக்கு உலகம் எங்கும் இந்த கடைசி காலத்தில் நம்மளுடைய பிள்ளைகளுடைய மனதை பாதிச்சு பாவம் வந்து நார்மல், பாவம் வந்து பரவாயில்ல அப்படின்ற இடத்துக்கு கொண்டு போறதுக்காகவே பிசாசு தாக்குதலை ஏற்படுத்திட்டு இருக்கிறான், கொண்டு வந்துட்டு இருக்கிறான். அதனால தான் நீங்களும் நானும் இன்னைக்கு சொல்ல போற நெகேமியாவை போல உங்க சகோதரருக்காக, உங்க சகோதரிகளுக்காக, உங்க குமாரருக்காக, உங்க குமாரத்திகளுக்காக, உங்க மனைவிகளுக்காக, உங்க வீடுகளுக்காக யுத்தம் பண்ணுங்கள். தேவன் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். இந்த கடைசி நாட்கள்ல we have a fight on our hands. நமக்கு ஒரு யுத்தம் வந்திருக்குது. அந்த யுத்தத்தை நம்ம விட்டுறக்கூடாது. நம்ம ஃபைட் பண்ணும். அந்த யுத்தம் நம்ம குடும்பத்துக்காக. ஆமென். நம்ம ஒரு யுத்த காலத்தில் தான் இருக்கிறோம். மீடியா வழியாக குடும்பத்தை தாக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ புதுசாக இந்த சிஸ்டமை இந்தியாவிலையும் மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸில் கொண்டு வந்துட்டு இருக்கிறாங்க. திருமணம் ஆகாமலே 2 பேர் ஒன்றா வாழலாம், அதுதான் திருமணம் அப்படின்றாங்க யாரோ ஒருத்தர். அப்படின்னா என்ன அர்த்தம்? எவ்வளோ நாள் முடியுமோ அவ்வளோ நாள் இருக்கலாம், அட்ஜஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஒர்க் அவுட் ஆகலன்னா ஒரு பேச்சும் இல்லை, அப்படியே கிளம்பிடுறேன் நான். விவாகரத்துனா என்ன? சும்மா சொத்தை பிரிக்கணும் இல்லையா, உனக்கு இந்த குழந்தை எனக்கு இந்த குழந்தை, இதெல்லாம் வாண்டவே வாண்டாம், இருக்கிற வரைக்கும் ஒரே வீட்டில் வாழலாம் நம்ம. அப்புறம் எவ்வளோ முடியுமோ ஒருத்தர் நம்ம
பயன்படுத்திக்கலாம் நம்மளுடைய லாபங்களுக்காக. அப்புறம் அவசியம் இல்லாத போது அத்துட்டு நம்ம போயினே இருக்கலாம். அப்படின்றது தான் உலகத்துடைய சிஸ்டம். இந்த லிவ் இன் ரிலேஷன்ஷிப்ஸ்னு சொல்றாங்க. என்னது இது? இது ஒரு கல்ச்சர் பிரதர். இல்ல கவனிங்க, இது ஒரு அட்டாக். இது ஒரு அட்டாக். ஏன் தெரியுமா? நல்லா கவனிங்க. 2 பேர் வீட்டில் ஒன்றா வாழ்ந்துட்டாங்கன்னா அது திருமணம் இல்லை. சமாரிய பெண்ணை பார்த்து இயேசு கிறிஸ்து சொல்றாரு, உனக்கு 5 புருஷர்கள் இருந்தாங்க, இப்போ 6ஆவதா ஒருத்தன் கூட வாழ்ந்துட்டு இருக்கிற பார். 6ஆவதா ஒருத்தன் கூட வாழ்ந்துட்டு இருக்குது அந்த அம்மா கல்யாணம் பண்ணாமலே. ஆனா இயேசு உனக்கு 6 புருஷர்கள்னு சொல்லவே இல்லை. அந்த மனுஷனை புருஷன்ற கணக்குல சேர்க்கவே இல்லை. ஏன்? திருமணம்னா என்னது? 2 பேர் வீடு வாடகை எடுத்துட்டு ஒன்னா வாழ்றது இல்லை. திருமணம் என்னது? தேவனுக்கு முன்பதாக, குடும்பங்களுக்கு முன்பதாக, சமுதாயத்துக்கு முன்பதாக, கர்த்தரை முன்னிட்டு வாக்குறுதிகள் மூலமாக ஏற்படுத்தப்படுகிற பரிசுத்தமான உடன்படிக்கை. இட்ஸ் a covenant before the family, before the society, before God, in the presence of God. It's a covenant. அதை தவிர்த்து வேற எது வந்தாலும் அது திருமணம் அல்ல. ஜீசஸும் அதை ரெக்கக்னைஸ் பண்றது இல்ல, சபையும் அதை திருமணம்னு ரெக்கக்னைஸ் பண்றது இல்ல. அப்ப இந்த லிவ் இன் டுகெதர் ரிலேஷன்ஷிப் இதெல்லாம் என்னது? மாடர்ன் லிவிங் இல்ல, சின்ஃபுல் லிவிங். இது என்னது? இது மாடர்னிசம் இல்ல, இது பாவம். இது பிசாசுனால வந்த அட்டாக். எது மேல வந்த அட்டாக்? குடும்பத்து மேல வந்த ஒரு அட்டாக் ஆக இருக்குது. There's an attack. And I want to encourage you today. If there is an attack, then there is a fight. அட்டாக் இருக்குது, தாக்குதல் இருக்குது. ஆனா கர்த்தர் உங்களையும் என்னை பலப்படுத்துறதுக்காக இந்த சர்ச்சுக்கு கொண்டு வந்து சொல்லிட்டு இருக்கிறாரு. உன் குடும்பத்துக்காக நீ யுத்தம் பண்ண போற. எப்படி யுத்தம் பண்றது நானே உனக்கு சொல்லி கொடுக்க போறேன். எப்படி நெகேமியா யுத்தம் வந்த உடனே எல்லாருக்கும் ஆயுதங்களை கொடுத்தாரோ, இன்னைக்கு கர்த்தர் இந்த செகண்ட் சர்வீஸ்ல கூட்டிட்டு வந்து நிறைய பேருக்கு இப்ப நம்ம எல்லாருக்கும் ஆயுதங்களை கொடுக்க போறாரு. ஹல்லேலூயா. பட்டயங்கள், ஈட்டிகள், இது எல்லாவற்றையும் கொடுக்கறதுக்காக தான் கர்த்தர் நமக்கு கொண்டு வந்திருக்கிறார். எல்லாரும் அதுக்கு முன்னாடி சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் சொல்லுங்க, இந்த கடைசி காலத்துல சொல்லுங்க, என் குடும்பத்துக்காக நான் யுத்தம் பண்ணுவேன். சொல்லுங்க, தேவன் எனக்காக யுத்தம் பண்ணுவார். நம்புறவங்க கைகளை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க பார்க்கலாம் அந்த நேரத்தில். Yes, there is a fight, but God will fight for us. நெகேமியா புத்தகத்துல இருந்து ஒரு 5 விஷயங்களை கத்துக்கலாம், எப்படி ஃபைட் பண்றது நம்ம குடும்பங்களுக்காக அப்படின்னு. பர் நெகேமியா புத்தகம் டோட்டலா 13 அதிகாரம் தான். ஆனா 14 ஜெபங்கள் அதுல நமக்காக குறிப்பிடப்பட்டிருக்குது. 13 அதிகாரம் 14 ஜெபங்கள். முதல் அதிகாரம் பாருங்க, நெகேமியா 1 அதோடைய 4ஆம் வசனத்தை பாருங்க. ஜெபத்தோட தான் ஆரம்பிக்கிறார். அவருடைய சகோதரன் வந்து சொல்றாரு இல்லையா, எல்லா மதில்கள்லாம் இடிஞ்சு போய் கிடக்குது, எப்படி அண்ணன் நல்லா இருக்கிறீங்கன்னு கேட்கலாம் அப்படின்னா, அப்ப அவர் சொல்றாரு பாருங்க, இந்த வார்த்தைகளை கேட்டபோது நான் உட்கார்ந்து அழுது சில நாளாய் துக்கித்து உபவாசித்து மன்றாடி பரலோகத்தின் தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணினேன். He starts to pray. அப்போ ஆரம்பமே ஜபத்துல தான் ஆரம்பிக்கிறார் இந்த முழு புத்தகத்தையே. இப்ப கடைசி அதிகாரம் கடைசி வசனத்துக்கு வரலாமா? எப்படி முடிக்கிறார் பாருங்க. 13:31 பாருங்க. குறிக்கப்பட்ட காலங்களிலே செலுத்தப்பட வேண்டிய விறகு காணிக்கையும் முதற் பலனையும் குறித்து திட்டம் பண்ணினேன். இப்ப ஜெபிக்கிறாரு, என் தேவனே எனக்கு நன்மை உண்டாக என்னை நினைத்தருளும். ஆரம்பமும் ஜெபம், முடிவும் ஜெபம். ஒவ்வொரு அதிகாரத்திலையும் ஜெபிச்சுட்டே எல்லாத்தையும் நடத்திட்டு வர்றாரு. நீங்களும் நானும் நம்ம குடும்பத்துக்காக எப்படி யுத்தம் பண்ணணும்னா ஜெபத்தின் வழியாக எழுதிக்கங்க, கவர் வித் பிரேயர். உங்க குடும்பத்தை ஜெபத்தை கொண்டு மறைத்து கொள்ளுங்கள், ஜெபத்தால் மறைத்து கொள்ளுங்கள். Pray for your husband, pray for your wife. உங்க வாழ்க்கை துணைக்காக ஜெபம் பண்ணுங்க, பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஜெபம்ன்றது ஒரு மிக முக்கியமான பாதுகாப்பு. நம்ம யுத்தம் பண்ற விதத்திலேயே மிக முக்கியமான ஒரு யுத்தம் ஜெபத்தினால நம்ம ஏறெடுக்கிற அந்த ஆயுதங்கள். கர்த்தர் நம்மளுக்கு ஜெபத்தை கொடுத்திருக்கிறார். ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்றேன் நான். எத்தனை பேர் உங்க குடும்பத்துக்காக ஜெபம் பண்றீங்க? உங்க பர்சனல் பிரேயர்ல எத்தனை பேர் உங்க பிள்ளைகளுடைய பேரை மென்ஷன் பண்றீங்க? எத்தனை பேர் உங்க பிள்ளைகள் மேல தயவை பேசுறீங்க, பாதுகாப்பை பேசுறீங்க? நீங்க யுத்தம் பண்ணிட்டு இருக்கிறீங்க. யார் யார் உங்க திருமணத்துக்காக ரெகுலரா ஜெபம் பண்றீங்க? நீங்க உங்க திருமணத்துக்காக யுத்தம் பண்ணிட்டு இருக்கிறீங்க. யார் யார் உங்க குடும்பத்துக்காக இன்னும் ஜெபிக்க ஆரம்பிக்கலையோ, இன்னும் உங்க குடும்பத்துக்காக நீங்க ஃபைட் பண்ண ஆரம்பிக்கல, I want to encourage you today, start fighting for your family. How, brother? By praying for them. நெகேமியா எப்படி இந்த அலங்கத்தை கட்டி முடிச்சாரு? ஜெபத்தோட கட்டி முடிச்சாரு. எப்படி பிரதர் இந்த குடும்பத்தை கட்டுவேன் நான் எப்படி பிரதர் என் குடும்பத்தை கட்டுவேன் இந்த நாசமோசம் நிறைஞ்ச உலகத்துல? இந்த ரொம்ப கேவலமான ஐடியாலாம் நார்மல்னு பிசாசானவன் மீடியா வழியா கொண்டு வரும்போது எப்படி என் பிள்ளைகளை நான் வளர்ப்பேன்? ஜெபத்தோட தான். ஜெபம் தான் அந்த மிக முக்கியமான வழி. கவர் வித் பிரேயர். அதுதான் உங்க பிள்ளைக்கு பாதுகாப்பு. அதுதான் தேவன் அவங்க வாழ்க்கையில இடைப்படுறதுக்கான வாசலை திறக்கிற ஒரு மிகப்பெரிய
விஷயமாக கர்த்தர் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். cover your family with prayer. 1990s ஈராக் அப்படின்ற அந்த தேசத்தில் கல்ஃப் வார் நடந்தது. இந்த கல்ஃப் வாரில் அமெரிக்காவில் இருக்கிற சோல்ஜருங்க அங்கே இருக்கிற தீவிரவாதத்துக்கு விரோதமாக அவங்க ஃபைட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த ஈராக்ன்ற இடத்துல நிறையா மணல் நிறைஞ்ச இந்த வனாந்திரங்கள் நிறையா இருக்குது. அங்கே தான் இவங்க ஃபைட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஒளிஞ்சு மறைஞ்சு இந்த தீவிரவாதிகளை போய் இவங்க தாக்குதல் நடத்தணுமா இருக்குது. ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை இவங்க யுத்தத்துக்கு கிளம்புறாங்க. யுத்தத்தில் இவங்க இறங்கிட்டு ஒரு தீவிரவாதியாக கண்டுபிடிச்சி சுடணுன்ற மாதிரி அப்படியே அவங்க அந்த யுத்தத்தில் கிளம்பிட்டாங்க பாருங்க. ஞாயிற்றுக்கிழமை அமெரிக்காவில் அங்கே இருக்கிற சோல்ஜர்களுடைய ரட்சிக்கப்பட்ட தகப்பன் தாய்மார்கள் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாங்க அவங்களுக்காக. அந்த குறிப்பிட்ட ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சில் வாங்க நம்ம சோல்ஜர்களுக்காக ஜெபம் பண்ணலான்னு சொல்லி இருக்கிறவங்களாம் ஜெபிக்கிறாங்க. நிறைய பேர் அவங்க பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறாங்க. என் மகன் அங்கே இருக்கிறான், யுத்தத்தில் ஆண்டவரே காப்பாற்றுங்க ஆண்டவரே. யுத்தம் பண்ணும் இவங்க முன்னேறி போயிட்டே இருக்கிறாங்க பாருங்க. மணல் அந்த வனாந்திரத்தின் மத்தியில் சடார்னு ஒரு பெரிய மணல் புயல் வந்துருச்சு. மணல் புயல் வந்த உடனே எல்லாரும் ஒளிஞ்சுக்கிறாங்க. சரி அவங்கள கவர் பண்ணிக்குவாங்க. ஏன்னா மணல் புயல்ன்றது எப்படி ஒரு புயல் டேஞ்சரோ அந்த மாதிரி மணல் புயல்ன்றது ஒரு பெரிய டேஞ்சரான விஷயம். அவங்கள நல்லா கவர் பண்ணிக்கிட்டாங்க பாருங்க. மணல் புயல் ஓய்ந்த பிறகு கண்ணை திறந்து பார்த்தா இவங்க எந்த இடத்துக்கு முன்னேறிட்டு இருந்தாங்களோ அந்த இடம் ஃபுல்லாக கன்னி வெடிகள், லேண்ட்மைன்ஸ். இவங்க முன்னாடி போயிருந்தாங்கன்னா பல பேர் அவங்களுடைய உயிரை இழந்திருப்பாங்க. ஆனால் பெற்றோர்களுடைய ஜெபம் பிள்ளைகளை பாதுகாக்கிற ஜெபமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஹேவ் யூ பிரேட் ஃபார் யுவர் ஃபேமிலி? உங்கள் குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணீங்களா? உங்கள் மனைவிக்காக ஜெபிச்சிங்களா? கடைசியாக உங்கள் பிள்ளைக்காக எப்போ ஜெபம் பண்ணீங்க? ப்ரேயர் பண்ணுங்க. நான் சொல்கிறேன், ஒவ்வொரு தாயும் ஜெபிக்கிற தாயாக மாறணும். ஒவ்வொரு தகப்பனும் ஜெபிக்கிற தகப்பனாக இருக்கணும். ஒவ்வொரு மனுஷனும் உங்கள் குடும்பத்துக்காக ஜெபிக்கிற ஒரு மனுஷனாக இருக்கணும். ஏன்னா கர்த்தர் உங்களை தலைவனாக எழுப்பி இருக்கிறார். நீங்கள் தான் உங்கள் குடும்பத்துக்கு ஜெபிக்கிற ஒரு ஜெப வீரனாக எழும்ப வேண்டும். எல்லாரும் சொல்லுங்க, என் குடும்பத்தை சொல்லுங்க நான் ஜெபத்தினால நான் மூடி மறைப்பேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஜெபம்ன்றது ஒரு பாதுகாப்பை ஏற்படுத்துகிறது. ரெண்டாவதா பாருங்க நெகேமியா என்ன பண்றாருன்னு. நெகேமியா 2ஆம் அதிகாரம் 17-18 பாருங்க. எப்படி அந்த ஜனங்களை ஊக்குவிக்கிறாருன்னு பாருங்க. பல வருஷமா இடிஞ்சு போன செவுறுகள், ஏழ்மத்தனத்தின் நிலைமை, கடன் பிரச்சனையில் அவதிப்படுறாங்க. இப்பேற்பட்ட பிரச்சனை மத்தியில் நெகேமியா அவங்க கிட்ட பேசின வார்த்தையை பாருங்க. பின்பு நான் அவர்களை நோக்கி, எருசலேம் பாழா இருக்கிறதையும் அதன் வாசல்கள் அக்கினியால் சுட்டரிக்கப்பட்டிருக்கிறதையும் நாம் இருக்கிற சிறுமையும் பார்க்கிறீர்களே. பார்க்குறீங்களா எப்படி நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம் பாருங்க. இனி இந்த நாம் இனி நிந்தைக்குள் இராதபடிக்கு எப்படி பேசினார் பாருங்க. ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, இனி நிந்தை வேண்டான்னு சொல்லுங்களேன். எல்லாரும் சொல்லுங்க, அவமானம் போதும். சத்தமா சொல்லுங்க, ஏழ்மத்தனம் போதும். சொல்லுங்க பார்க்கலாம், சாபக்கேடான வாழ்க்கை போதும். அவர் சொல்றார், இனி இந்த நிந்தைக்குள் இராதபடிக்கு எருசலேமின் அலங்கத்தை கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி. அப்படி சொல்லி எதை வச்சு என்கரேஜ் பண்றாரு? 18ஆம் வசனம் பாருங்க. என் தேவனுடைய கரம் என் மேல் நன்மையாக இருக்கிறதையும் ராஜா என்னோட சொன்ன வார்த்தைகளையும் அவர்களுக்கு அறிவித்தேன். அப்பொழுது அவர்கள் எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி அந்த நல்ல வேலைக்கு தங்கள் கைகளை திடப்படுத்தினார்கள். எல்லாரும் சொல்லுங்க, என் குடும்பத்தை கட்டுறது ஒரு நல்ல வேலை. அது எப்படி நடத்துறாரு நெகேமியா? விசுவாச வார்த்தைகளால் நடத்துகிறார். எழுதுங்க, 2வது விஷயத்தை எழுதிங்க பார்க்கலாம். ஹவு டு யூ ஃபைட் ஃபார் யுவர் ஃபேமிலி? இந்த கடைசி நாட்களில் எப்படி பிரதர் யுத்தம் பண்றது? எழுதிங்க, விசுவாசத்தையும் நம்பிக்கையும் ஊட்டி உங்க குடும்பத்தை நீங்க பாதுகாக்க வேண்டியதா இருக்குது. இன்ஸ்டில் ஃபெய்த் அண்ட் ஹோப். உங்க வார்த்தைகள்ல விசுவாசத்தை விதைங்கன்றேன், நம்பிக்கையை விதைங்க. நம்பிக்கையெல்லாம் பேசாதீங்க. நம்மலாம் யாருப்பா, நம்மலாம் வேஸ்ட்டு அப்படி பேசக்கூடாது. நம்மலாம் என்னப்பா, நம்மலாம் குப்பை, நம்மலாம் ஏழைங்க, நம்மலாம் ஏமாந்தவங்க, இப்படியெல்லாம் பேசக்கூடாது பிள்ளைங்கிட்ட. நம்ம வீட்டில் ஒரே பண கஷ்டம்ப்பா, ஏன்ப்பா அப்படி சொல்கிறீங்க? எல்லாம் உங்கள் அம்மாவால் தான்டா, செலவழிச்சு எல்லாத்தையும் காலி பண்ணிடுறாடா. அப்படியே வீட்டில் ஒரு சண்டை வருது, ஏன்ப்பா இப்படி ஆகுது? நம்ம வீடே ஒரு சண்டை போட்ட வீடுப்பா, சரியா? ஏன்ப்பா அம்மா உங்களை செருப்பால் அடிச்சாங்க? நம்ம வீடே ஒரு பாரு. இப்படி பேசி பேசியே குடும்பத்தை குழி தோண்டி புதைச்சிருது. ஒவ்வொரு கணவர்மார்கள்ட்டையும் தகப்பன்மார்கள்ட்டையும் பேசுகிறேன், முக்கியமாக தாய்மார்கள்ட்டையும் கூட. உங்கள் வாயின் வார்த்தைகளில் நம்பிக்கையை பேசுங்க, விசுவாசத்தை பேசுங்க. சொல்லுங்க, கடனை கட்டி தீர்ப்போம். கடன்காரன் வந்தால் ஓடி ஒளிவோம், அப்படியே பேசுறதை நிப்பாட்டிட்டு கடனை கட்டி தீர்ப்போம் அப்படி பேசுங்க. வீட்டு வாடகை கட்ட முடியலையே, என்ன பண்ணலாம்? சொந்த வீட்டுக்கு கர்த்தரமை கொண்டு போவார். அப்போ மனைவி அங்கேருந்து பேசக்கூடாது, வாடகை கட்டுறது இன்னும் கட்டி முடிக்கல அப்படி பேசக்கூடாது. ஆமென் அப்படின்னு அங்கேருந்து. ஹல்லேலூயா.
அப்போ உங்கள் பிள்ளைகள் ஜாயின் ஆவாங்க. ஆமாப்பா எப்பப்பா போகிறோம் நம்ம அப்படின்னு அவங்க உங்களுக்கு விசுவாசத்தில் உங்களை என்கரேஜ் பண்ணுறவங்களா இருப்பாங்க. வண்டி ஓட்டிட்டு போகும்போது அவங்க சொல்லுவாங்க, அப்பா இந்த வீடை வாங்கிடலாமா அப்படின்வாங்க. இதுதான் விசுவாசம். இப்படி தான் நம்ம பேசணுமா இருக்குது பாருங்க. அன்னைக்கு அலங்கம் உடஞ்சு போய் கிடந்த நிலைமையில நெகேமியா போய் அழுது கூக்குரல் இட்டு, ஐயோ இப்படி நாசமாக போயிட்டோமே நம்மன்ட்டு நெகட்டிவா பேசல. அவர் சொல்றார், வாங்க எழும்பி கட்டலாம், தேவன் நம்மோடு இருக்கிறார், கர்த்தருடைய கரம் என் மேல இருக்குது. எத்தனை பேர் ஆள சொல்ல முடியுது? அதை எல்லாரும் சொல்லுங்க, தேவனுடைய கரம் என் மேல இருக்குதுன்னு சொல்லுங்களேன். உங்க பிள்ளைகளை பார்த்து சொல்லுங்க, God's hand is upon you. கர்த்தருடைய கரம் மேல இருக்குது, நீ நல்லா இருப்ப. பிள்ளைகள் சில நேரத்தில் வேற பிள்ளைகள் மாதிரி நல்லா படிக்கலைன்னா நீங்க சோர்ந்து போயிடாதீங்க. அவங்க உங்க பிள்ளைங்க தான். இப்போ என்ன பண்ணும்? பிள்ளைகளை என்கரேஜ் பண்ணும். பார், நல்லா படி, அப்பா சகாயம் பண்றேன், எவ்வளோ அதிகமாக மார்க் எடுக்க முடியுமோ மார்க் எடு. ஆனால் எக்ஸாம் நல்லா எழுதுனியா கவலைப்படாத, பிரச்சனை இல்லை. ஓகே, மார்க் கம்மியாக வந்துச்சு, பரவாயில்ல விடு, நான் உன் கூட இருக்கிறேன், சகாயம் பண்ணுறேன். உனக்கு என்ன ஹெல்ப் தேவைப்படுது? ஏன் இந்த சப்ஜெக்டில் கம்மியாக எடுக்கிற? உனக்கு புரிய மாட்டேங்குதா? சரி, டியூஷனுக்கு ஏதாவது ஒரு பர்சனை நம்ம ஏற்படுத்தலாமா? ஆனால் உட்காந்து அவங்கள துக்கப்படுத்தி அவங்கள குற்றப்படுத்தி எனக்குன்னு வந்து பொருந்துக்குது பார். ஹைஸ்கூல் படிக்கிறான் அந்த பையன், மார்க்கை பாருங்க பிரதர். டேய், அந்த எதிர் வீட்டு அந்த பொண்ணு இன்னும் நல்லா படிக்குது, அதை பார்த்தாவது ஒழுங்காக படிக்கிறான்றார் அவங்க அப்பா. அதுக்கு அவன் சொல்கிறான், அதை பார்த்து நான் ஒழுங்காக படிக்காம இருக்கிறான்றான். இவன் அட்வைஸ் பண்ணுற சாக்கில் என்ன ஆயிடுது? இவங்க கண்ட டைரக்ஷனில் எடுத்துன்னு போய் குற்றப்படுத்தி இவங்களும் கேவலப்பட்டு வர்றது. நான் சொல்கிறேன், விசுவாசத்தை பேசுங்க, உங்கள் பிள்ளைகள் மேலே நம்பிக்கை பேசுங்க, உங்கள் பிள்ளைகளை பார்த்து பேசுங்க, உங்கள் குடும்பத்தை பார்த்து சொல்லுங்க, இப்போ இருக்கிறத காட்டிலும் இன்னும் கர்த்தர் நம்மளை நன்றாக வைப்பார். சொல்லுங்க, நிறைய பேருக்கு நம்ம சகாயம் பண்ண போறோம், அநேகருக்கு நம்ம ஒரு ஆசீர்வாதமாக இருக்க போறோம். நீ ஒரு சாம்பியன். உங்க பிள்ளையை பார்த்து சொல்லணும், நீ நல்லா வருவ, நீ நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ண போற. யூ ஆர் a champion. You've got to speak faith and hope into your children, into your family. பாருங்க, இந்த ஸ்டேட்மெண்ட் எழுதிங்க. ஏன்னா நிறைய ஆஸ்திகளை விட்டுட்டு போகணும்னு விருப்பப்படுறோம் நம்ம பிள்ளைகளுக்காக, குடும்பத்துக்காக. ஆனால் ஒரு பெற்றோர் தான் பிள்ளைக்காக வைத்து போகிற மிகப்பெரிய சுதந்திரமே அவங்க தேவன் மேலே வைத்திருக்கிற அந்த விசுவாசம் தான். The greatest legacy any parent can leave their children is their faith in God. வீடுகளே ஆஸ்திகளை வைத்துட்டு போகிறோம், நல்லது. பணத்தை கொடுத்துட்டு போகிறோம், பிஸ்னஸை கொடுத்துட்டு போகிறோம், நல்லது. ஒருவேளை இதை பிசாசானவன் திருட வரலாம், இதை இழக்கிற சூழ்நிலைகள் நேரிடலாம். மார்க்கெட் ஃபெயில் ஆயிடுச்சு, பிஸ்னஸ் போயிடுச்சுப்பா, என்ன செய்யறது? இது இழக்கிற நிலைமைகள் வரலாம். ஆனா கர்த்தரை எப்படி விசுவாசிக்கிறதுன்றது உங்களை பார்த்து உங்க பிள்ளைகள் கத்துக்கிட்டாங்கன்னா என்னென்ன இழந்தாங்க அதை விட 1000 மடங்கு திருப்பி பெற்றுக்கொள்றது எப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தெரியும். ஏன்னா விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். Teach faith to your children. Yes, teach faith. பெற்றோர் தங்கள் பிள்ளைகளுக்கு விட்டு செல்லக்கூடிய மிகப்பெரிய சுதந்திரம் தேவன் மீதான அவர்களுடைய விசுவாசம். உங்களால் ஒரு பெரிய வீடோ ஒரு நிலத்தையோ நீங்கள் விட்டு வைக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் நீங்கள் இருக்கலாம், கவலைப்படாதீங்க, கர்த்தரை நம்புங்க. அந்த நம்பிக்கையே ஒரு மிகப்பெரிய சொத்தாக இருக்கும். உங்கள் பிள்ளைகள் என்ன தெரியுமா சொல்லுவாங்க? எங்கள் அப்பா கிட்ட நிறைய சொத்தெல்லாம் இல்லை, எங்கள் அப்பா கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் எங்களை வளர்த்தாரு, ஆனால் ஒன்று மட்டும் எங்களுக்கு தெரியும், எங்கள் அப்பா சர்ச்சுக்கு கூட்டிகிட்டு போனார், எங்கள் அப்பா கடவுளை நம்புறது என்னன்னு சொல்லி கொடுத்தாரு, எங்கள் அப்பா ஜெபம் பண்ணதை நாங்கள் பார்த்துருக்குறோம், எங்கள் அப்பா தேவனுக்காக விசுவாசத்தில் நின்றதை நாங்கள் பார்த்துருக்குறோம், அதே விசுவாசத்தில் தான் நானும் நிற்க போகிறேன் அப்படின்னு பிள்ளை. அதுதான் ஒரு பெற்றோருடைய மிகப்பெரிய பெருமை. என்ன தெரியுமா? என் பிள்ளைகள் தேவனை நேசிக்கிறாங்க, என் பிள்ளைகள் தேவனை விசுவாசிக்கிறாங்க. That's the greatest legacy that you can leave. பெற்றோர்கள் நம்ம எல்லாரும் நமக்கு இருக்கிற ஒரு எண்ணம் என்னன்னா, நமக்கு கிடைக்காதது நம்ம பிள்ளைகள் கிடைக்கணும்னு ஆசைப்படுவோம் இல்லையா? உன் வயசில் எனக்கு பர்த்டேனே தெரியாதுப்பா, எங்கள் வீட்டிலலாம் கொண்டாட மாட்டாங்கப்பா, ஆனால் உன்னோட ஒரு பர்த்டேயும் நான் நல்லா கொண்டாட போகிறேன் அப்படின்னு நல்லா புது துணி வாங்கி கொடுத்து, சாக்லேட்டு கொடுத்து, போய் எல்லா ஆயம்மாங்களுக்கு டீச்சருங்களுக்கு எல்லாம் 2-3 கொடுத்துட்டு வா அப்படின்னு அனுப்பி வைக்கிறோம். நல்லது தான் இல்லையா? சில பேர் இப்படி சொல்கிறோம் பாருங்க, டே எப்பா நல்லா நல்ல துணியே போடலடா, அப்பாவுக்கு யாரும் நல்ல துணி வாங்கி கொடுக்கலடா, ஆனால் நீ நல்ல துணி நீ போடுவ அப்படின்னு 1000 கணக்கில் துணி வாங்கி கொடுப்போம். நல்ல விஷயம், இதெல்லாம் நல்லது. நம்ம என்ன நினைக்கிறோன்னா, நமக்கு இல்லாதது, நமக்கு கிடைக்காதது நம்ம பிள்ளைகளுக்கும் கிடைக்காம இருக்கணும், அவங்களுக்கு கிடைச்சிடணும் அப்படின்றோம். பாருங்க, நமக்கு கொடுக்கப்படாதது நம்ம கொடுக்கணும்னு ஆசைப்படுறோம், ஆனால் நமக்கு கொடுக்கப்பட்டதை நம்ம கொடுக்க மறந்துடுறோம். அது என்னது? பாரு, நம்மக்கிட்ட நிறைய விஷயங்கள், பொருட்கள், பொருளாதாரம் இல்லாமல் இருந்திருக்கும், அதை கொடுக்கணும்னு ஆசைப்படுவோம் பிள்ளைகளுக்காக. ஆனால் நம்ம தேவனை நம்பி விசுவாசிச்சு வளர்ந்தோம் பாருங்க, நமக்கு இருக்கிறது விசுவாசம், அதை கொடுக்க மறந்துடுவோம். நான் என்கிட்ட அதில் இருக்குல்லப்பா, இந்தா நீ வாங்கிக்கன்னு சொல்லுவோம். என்கிட்ட விசுவாசம் இருக்குது, அதையும் நான் உனக்கு போதிக்கிறேன்னு சொல்லி நம்ம கற்றுக்கணும் பாருங்க. ஆபிரகாம் ஈசாக்கு ஆசீர்வதிச்சார், ஈசாக்கு யாக்கோபு ஆசீர்வதிச்சார், யாக்கோபு
தன்னுடைய பிள்ளைகள் 12 பேரையும் ஆசீர்வதிக்கிறார். அப்புறம் யோசேப்பு ஆசீர்வதிக்கிறார். எதை வச்சு ஆசீர்வச்சாங்கன்னு நினைக்கிறீங்க? பாருங்க, நல்ல கவனிங்க. கர்த்தர் ஆபிரகாம்கிட்ட சொன்னாரு, உனக்கு ஒரு முழு தேசத்தையே சுதந்திரமாக கொடுக்குறேன்னாரு. அப்புறம் இன்னும் பெரிய ஜாதிகளின் தகப்பனா மாத்திரன்னு சொன்னார். இப்போ ஆபிரகாம் மரிக்கும் போது வாக்குத்தத்தத்தை பொறுத்த வரைக்கும் எத்தனை பிள்ளைகள் ஆபிரகாமுக்கு? ஒரே ஒரு பிள்ளை. அவர் பேர் என்னது? அவர் பேர் ஈசாக்கு. இப்போ ஈசாக்கு அவர் ஆசீர்வதிக்கிறார். இப்போ ஆபிரகாம் சாகும்போது ஆபிரகாமுக்கு எவ்வளோ நிலம் இருந்துச்சு கானான் தேசத்தில்? வெறும் ஒரே ஒரு சின்ன நிலம். அதில் சாரால அடக்கம் பண்ணிட்டார், அவ்வளோதான். அப்போ அடக்கம் பண்ணுறதுக்காக ஒரு சிறிய பூமி அவருக்கு இருந்துச்சு, அவ்வளோதான். அதை வச்சு ஆசீர்வதிக்கிறாருன்னு வச்சுங்களேன். இப்போ அடுத்தது ஈசாக்கு. ஈசாக்கு ஒரு 150 வயசு வாழ்கிறார். அப்புறம் அவர் யாக்கோபு ஆசீர்வச்சு இல்லையா, அது வழியாக தான் ஆசீர்வாதம் பாஸ் ஆகுது, டிரான்ஸ்ஃபர் ஆகுது. யாக்கோபு எதை வச்சு ஆசீர்வச்சு என்ன கொடுத்தாருன்றீங்க? அவரும் பெருசாக நிலம்லாம் வாங்கல. அவங்க அம்மாவை அடக்கம் பண்ண அதே இடம் மட்டும்தான் அவங்களுக்கு சொந்தம். இப்போ வெள்ளி தங்கம் அதெல்லாம் இருக்குது. ஆனால் ஜாதிகளின் தகப்பன்னு கர்த்தர் சொன்னாரு. இப்போ ஈசாக்கு எத்தனை பிள்ளைகள்? 2 பிள்ளைகள் தான். இப்போ இவர் பெருசாக ஆசீர்வாதத்தை பார்க்காத மாதிரியே இருக்குது. இப்போ யாக்கோபு வர்றார். யாக்கோபு பல வருஷங்கள் வாழ்ந்து 147 வயசுல அவர் மரிச்சு போகிறார். அதுக்கு முன்னாடி அவர் பிள்ளைகளெல்லாம் நிப்பாட்டி ஆசீர்வதிக்கிறார். ஆபிரகாமாவது கானானுக்குள்ள இருந்து செத்தாரு, ஈசாக்கும் கானான்ல இருந்து செத்தார். ஆனால் யாக்கோபு எகிப்துல செத்துட்டார், கானான்ல இல்லை அவர். அப்ப அவர் ஆசீர்வதிக்கிறாரு, அவருடைய பிள்ளைகளெல்லாம் ஆசீர்வதிக்கிறாரு. நிலத்தை கொடுத்தாரா? நிலம் இல்லையே. நிறைய ஜாதிகளை வைத்துட்டு போனாரா? இல்லையே. அவருக்கு பிறந்தது 12 பிள்ளைகள், குமாரர்கள். அதில் இப்போ ஒரு 75 பேர் இருக்கிறாங்க, அவ்வளோதான். இப்போ எதை வச்சு தான் இவங்க ஆசீர்வச்சாங்க? வாட் டிட் தே பாஸ் ஆன்? நிலமும் இல்லை, பெரிய ஜாதி ஜனமும் இல்லைன்னா எதை கொடுத்தாங்க அவங்க? உங்களுக்கும் எனக்கு ஆன்சர் தெரியும். வாட் டிட் தே பாஸ் ஆன்? ஃபெய்த். கர்த்தர் சொல்லி இருக்கிறாருப்பா, அவர் சொல்லிட்டாருன்னா கிடைச்சாச்சுன்னு அர்த்தம். கிடைச்சிருச்சு என் உள்ளத்துல, அதை தான் உனக்கு கொடுக்குறேன். என்னப்பா உங்கள்கிட்ட இருக்குது? விசுவாசம் இருக்குதுப்பா, இந்த விசுவாசத்தை பெற்றுக்கொள். ஏப்ரஹாம் blessed Isaac with the promises. Isaac blessed Jacob with the promises. Jacob blessed his children with the promises. என்ன கொடுத்தாங்க? வாக்குத்தத்தங்களை கொடுத்தாங்க. இதுதான் ஆஸ்தி. வச்சுக்க வாக்குத்தத்தங்களை, கர்த்தர் உனக்காக இதை நிறைவேற்றுவார். விசுவாசத்தை பாஸ் பண்ணுங்கன்னு சொல்றேன். அதுதான் மிக மிக அவசியமான ஒரு விஷயம். எத்தனை பேர் இருக்கிறீங்க இந்த நேரத்தில் கவனிச்சுட்டு இருக்கிறீங்க கர்த்தருடைய வார்த்தையை? ஹல்லேலூயா. இந்த கடைசி நாட்கள் எப்படி குடும்பத்துக்காக நான் போராடுறது, எப்படி நான் யுத்தம் பண்றது? முதலாவது ஜெபத்தினால் அவங்கள மூடி மறைத்துக் கொள்ளுங்கள். இரண்டாவதாக விசுவாசத்தையும் நம்பிக்கையும் ஊட்டுங்க. இன்ஸ்டில் ஃபெய்த் அண்ட் ஹோப் இன்டு யுவர் ஃபேமிலி. மூன்றாவதா வாங்க பார்க்கலாம், மிக அவசியமானது பாருங்க. நெகேமியா 2:17 வரலாமா? நெகேமியா 2:17 வரலாம் திரும்பவும். நம்ம எதுக்காக நெகேமியா வந்தார் எருசலேமுக்கு? முதலாவது எதுக்காக வந்தார் இவர்னு பாருங்க. அவர் சொல்றாரு, எருசலேமின் அலங்கத்தை கட்டுவோம் வாருங்கள் என்று சொன்னார். Let us build the walls of Jerusalem. சரி, இப்ப இந்த வால்ஸ் கட்டுறதுக்கான பிரச்சனைகள் வரும்போது நெகேமியா என்ன செய்தாரு? வேண்டாப்பா போயிடலாம்ப்பா, செவர் கட்டுறதெல்லாம் வேண்டான்னு சொல்லல. இப்போ என்ன பண்றாருன்னு பாருங்க. இப்போ கொஞ்சம் அதிகமான எஃபர்ட்டை போடுறாரு. இப்போ நம்மளாம் 15ஆம் வசனத்துக்கு வரலாமா? நெகேமியா 4:15 வாங்க. 4:15 பாருங்க. இப்போ நிறைய பேர் மிரட்டல் கொடுத்து பயமுறுத்தலாம் கொண்டு வந்து என்ன செய்யறாங்க? அப்ப நெகேமியா எப்படி ரெஸ்பாண்ட் பண்றாரு பாருங்க. 4:15 எங்களுக்கு செய்தி தெரிய வந்ததென்றும் தேவன் அவர்கள் ஆலோசனை அபத்தமாக்கினார் என்றும் எங்கள் பகைஞர் கேட்டபோது நாங்கள் எல்லாரும் அவரவர் தங்கள் வேலைகளை செய்ய அலங்கத்துக்கு திரும்பினோம். அப்படின்னு அர்த்தம். விட போறதில்ல, நம்ம வருவோம், நாங்கள் வேலை செஞ்சுனே தான் இருப்போன்றாரு. அன்று முதற்கொண்டு, ஆனால் இப்போ கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா வேலை செய்கிறாங்க. என் வேலைக்காரரில் பாதி பேர் வேலை செய்தார்கள், பாதி பேர் ஈட்டிகளையும் பரிசைகளையும் வில்லுகளையும் கவசங்களையும் பிடித்து நின்றார்கள். அதிகாரிகள் யூதா வம்சத்தார் எல்லாருக்கும் பின்னாக நின்றார்கள். அலங்கத்திலே கட்டுகிறவர்களும் சுமை சுமக்கிறவர்களும் சுமை ஏற்றுகிறவர்களும் அவரவர் ஒரு கையினாலே வேலை செய்து மறு கையினாலே ஆயுதம் பிடித்திருந்தார்கள். கட்டுகிறவர்கள் அவரவர் தங்கள் பட்டயத்தை தங்கள் இடுப்பிலே கட்டி கொண்டவர்களாய் வேலை செய்தார்கள். எக்காலம் ஊதுகிறவன் என் அண்டையில் நின்றான். வாங்க அலங்கத்தை கட்டலான்னு கட்டுறாங்க, சத்துருக்கள் வர்றாங்க. இவர் சொல்றாரு, அதுக்குன்னு அலங்கத்தை கட்டுறதை விட போறது இல்லை, வாங்க பாதி பேர் ஆயுதத்தை பிடிச்சிட்டு நில்லுங்க அப்படின்றார். வாங்க மீதி பேர் ஒரு கையில் ஆயுதம் ஒரு கையில் வேலை செய்யல பொருள். அப்படின்னு அர்த்தம். ஒரு கையில் செங்கலை தூக்கி போட்டா இன்னொரு கையில் கொல்ற என்ன சொல்றது, இன்னொரு கையில் ஒரு ஈட்டியை வச்சு ரெடியா இருக்கிறான். ஒரு பக்கம் பாண்ட்லி எத்துன்னு போனா இன்னொரு பக்கம் ஒரு ஆயுதத்தை கையில் வச்சு நின்றுட்டு இருக்கிறான் பாருங்க. ஒரு பக்கம் செங்கலை தூக்கி மேலே போடுறாரு, இன்னொரு பக்கம் வெடிகுண்டை கட்சி தூர போறாரு அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு கதை. அப்படின்னா என்ன அர்த்தம்? பார், யுத்தம் வர்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணோம்?
அலங்கத்தை கட்டணும். இப்போ யுத்தம் வந்துருச்சு, அதுக்குன்னு அலங்கத்தை கட்டுறதை நம்ம நிப்பாட்ட போறதில்ல, இன்னும் தொடர்ந்து அலங்கத்தை கட்ட போறோம். ஆனா வேற லெவல்ல இப்ப வேலை செய்ய போறோம். என்ன பண்றாங்கன்னா, அந்த செவரு கட்டுறதை மட்டும் அவர் நிப்பாட்டவே இல்லை. இப்ப செவரு நம்ம எதுக்காக கட்டுறோம்? முக்கியமான ஒரு அர்த்தத்துக்கு நம்ம வர்றோம் பாருங்க. எதுக்காக மதில்களை நம்ம கட்டுறோம்னா, ரெண்டு முக்கியமான காரணங்கள். ஒன்று என்னன்னா, நம்மளுடைய இடத்தை சுற்றி நம்ம செவுரு போடும்போது வெளியே இருக்கிற தீமையான காரியங்கள் உள்ள வராதபடிக்கு ஒரு பாதுகாப்புக்காக கட்டுறோம். அப்போ தடை போடுவதற்காக நம்ம கட்டுறோம் இல்லையா? அடுத்தது என்னன்னா, நம்ம வீட்டில் இருக்கிறவங்க நம்ம இடத்துல தான் பாதுகாப்பு, வெளியே போனாங்கன்னா பாதுகாப்பு கேரண்டி இல்லை. அதனால என்ன பண்ணுறோம், செவுரு கட்டிட்டு பிள்ளைங்களை பார்த்து சொல்கிறோம், எப்பா விளையாடுறதா இருந்தா இதுக்குள்ளவே விளாடுங்க, இதுதான் நம்ம இடம், இதுதான் நம்ம காம்பவுண்ட், இதுதான் நம்ம ஏரியா, இங்கேயே விளாடுங்க. இதுக்கு மீறி போயிட்டீங்கன்னா சில பேர் நம்மளை அட்டாக் பண்ணுறதுக்கு வரலாம். அதனால இங்கேயே விளையாடிட்டிங்கன்னா உங்களுக்கு சேஃப்டி. அப்போ ரெண்டு காரணங்களுக்காக தான் செவர்களை கட்டுறோம் நம்ம. ஒன்று, வெளியே இருக்கிறவங்க உள்ள பிரச்சனை பண்ணக்கூடாதுன்னு. இன்னொன்று, உள்ளே இருக்கிறவங்க சேஃப் ஜோன் எது தெரிஞ்சுட்டு உள்ளுக்குள்ளவே விளையாடணுன்றதுக்காக. இதை தான் நான் ரெண்டு வார்த்தைகளை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறான்னு இருக்கிறேன் பாருங்களேன். ஒன்று வந்து வேல்யூஸ், இன்னொன்று வந்து பவுண்டரிஸ். எல்லாரும் இந்த ரெண்டு வார்த்தைகளை சொல்லுங்க பார்க்கலாம். இந்த 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 விஷயங்கள் மூலமாக நம்ம குடும்பத்தை நம்ம பாதுகாக்க முடியும். எல்லாரும் சொல்லுங்க, வேல்யூஸ், பவுண்டரிஸ். வேல்யூஸ்ன்றது என்னென்ன செய்யணுன்றதுக்கான விஷயங்கள், பவுண்டரிஸ்ன்றது என்னென்ன செய்யக்கூடாது அப்படின்றதுக்கான தடைகள். ஒன்று, பிசாசானவன் உள்ளே வரக்கூடாதுன்ற தடை, அதே தான் நம்ம ஜனங்களும் வெளியே பாதுகாப்பற்ற நிலையில் போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக. வேல்யூஸ்னா என்னது பாருங்க, இதை எழுதிங்க பார்க்கலாம். வாட் ஆர் வேல்யூஸ்? வாட் ஆர் வேல்யூஸ்? வேல்யூஸ் ஆர் கோர் பிலீஃப்ஸ் அண்ட் ஃபண்டமெண்டல் பிரின்சிபிள்ஸ் தட் கைட் ஹவ் யூ ஆக்ட். நீங்கள் செயல்பட வேண்டியது எப்படின்னு சொல்லி போதிக்கிற இந்த கோட்பாடுகள் தான் இந்த வேல்யூஸ். இன்னொரு தடவை சொல்கிறேன் பாருங்க. வேல்யூஸ் ஆர் கோர் பிலீஃப்ஸ் அண்ட் ஃபண்டமெண்டல் பிரின்சிபிள்ஸ் தட் கைட் ஹவ் யூ ஆக்ட். மதிப்புகள் என்பவை உங்கள் செயல்பாடுகளை வழிநடத்தும் முக்கிய நம்பிக்கைகளும் அடிப்படை கோட்பாடுகளும் ஆகும். இதை வச்சு தான் நம்ம பிள்ளைகளை திருத்த முடியும். இதை வச்சு தான் நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம போதிக்க முடியும். என்ன செய்ய போகிறோம், என்ன செய்ய போகிறது இல்லை, என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, இதை வச்சு தான் நம்ம போதிக்க முடியும். வேல்யூஸ்னால் என்னதுன்னா, நம்ம குடும்பத்துக்காக ஒரு சில திட்டங்கள் போடுவோம், சட்டங்களை போடுவோம்ல, அதுதான் வேல்யூஸ். இது இல்லாமல் செவரே கட்டாத மாதிரி பாருங்க. உங்கள் வீட்டை சுற்றிலும் செவரு கட்டாமல் உங்கள் பிள்ளை போய் ஒரு மரத்தடியில் விளையாடும் போது அவனை கூப்பிட்டு 2 அடி அடிக்கிற மாதிரி இல்லை. நீங்கள் ஏன்டா அங்கே போனேன்ட்டு நீங்கள் சொல்லவே இல்லை, அங்கே போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஒரு வேலியை போட்டுட்டு அவன் அதை தாண்டி போய் விளையாடினானா அவனுக்கு நல்லா ஒரு 2 அடி கொடுக்கலாம். ஏன்டா அங்கே போனேன்னு. ஏன்? நான் தான் உனக்கு வேலியை போட்டிருக்கிறேன்ல. அப்போ வேல்யூஸ் இல்லாத இடத்துல திருத்த முடியாது. வேல்யூஸ் இல்லாத இடத்துல கரெக்ஷனை கொண்டு வர முடியாது. பிள்ளைகள் கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க. இப்போ எதுக்காக திட்டுறாங்க எங்கள் அம்மா, இப்போ எதுக்காக அடிக்கிறாங்க எங்கள் அப்பா? ஏன்னா நம்ம குடும்பத்தில் என்னென்ன செய்யணும், செய்யக்கூடாதுன்ற வேல்யூஸை யாருமே சொல்லலையே. உங்கள் குடும்பத்தை நீங்கள் நடத்தணும்னா வேல்யூஸை செட் பண்ணுங்க, பவுண்டரிஸை கொண்டு வாங்க. முதல்ல வேல்யூஸ் பற்றி நம்ம பார்க்கலாம். அதுதான் 3வது காரியம். எழுதிங்க பார்க்கலாம். எஸ்டாப்ளிஷ் ஃபேமிலி வேல்யூஸ். உங்கள் குடும்பத்துக்காக மதிப்புகளை நிலைநிறுத்துங்கள். எஸ்டாப்ளிஷ் ஃபேமிலி வேல்யூஸ். நம்ம குடும்பம் அப்படின்ன உடனே நம்ம குடும்பத்தில் என்னென்ன செய்ய போகிறோம், செய்ய போகிறது இல்லை, எது நம்ம அனுமதிக்கிறோம், எது நம்ம அனுமதிக்கிறது இல்லை அப்படின்ற ஒரு சில கோட்பாடுகளை நீங்கள் வாய் திறந்து சொல்லி அதை திரும்ப திரும்ப உங்கள் பிள்ளைகளுடைய மனதில் பதிகிற அளவுக்கு அதை சொல்லிக்கொண்டே நீங்கள் இருக்க வேண்டும். அப்போ தான் நம்ம ஒரு காம்பவுண்டை போட்டதுக்கு ஒரு ஈக்குவலாக அது வர முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், நான் இந்த அருமையான விஷயங்களெல்லாம் நான் பிரசங்கம் பண்ணுறதுக்கு காரணம் என்னென்னா, நான் சிங்கிளாக இருக்கும்போது பாருங்கள், நான் ஒரு பாஸ்டர் என்ற அழைப்பு எனக்கு தெரிஞ்சதுனால நான் சிங்கிளாக இருக்கிற நாட்களில் வந்து பல மணி நேரங்கள் நான் நிறைய பிரசங்கங்களை கேட்குறது, நிறையா புத்தகங்களை வாசிக்கிறது, நிறைய நேரம் வேதத்தை வாசித்து ஜெபம் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு நேரம் இருந்துச்சு. சில நாட்கள் பாருங்கள் 8 மணி நேரம் 10 மணி நேரம்லாம் வெறும் வசனத்தை படிக்கிறது, பிரசங்கங்களை கேட்குறது தான் என்னுடைய முக்கியமான வேலையாகவே இருந்துச்சு. அப்போது இத்தனை வருஷ காலம் இது எல்லாத்தையும் கற்றுக்கிட்டதுனால என் குடும்பத்துலேயும் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுது, அதை நம்மளுடைய எல்லா குடும்பங்களுக்கும் அதை போதிக்கவும் முடியுது. அதனால தான் உங்களுக்கு இதை தைரியமாக பிரசங்கம் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ நான் திருமணம் பண்ணி என் மனைவியை வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வர்றேன். ஒரு வீடு வாடகைக்கு எடுத்திருந்தோம். அப்போ அந்த வீட்டுக்குள்ளே நான் கூட்டிகிட்டு வர்றேன். ஏஎஃப்டியில் எங்களுக்கு வெட்டிங் நடந்து முடிச்சுட்டு ஈஜிப்ராவில் ஒரு வீடு எடுத்துருக்குறோம். அந்த 2nd ஃப்ளோர் வீட்டுக்குள்ளே வரோம் பாருங்கள். வந்த உடனே என் மனைவி அந்த ஒயிட் கவுனில் இருக்கிறாங்க, நான் இன்னும் என்னோட அந்த வெட்டிங் சூட்டில் இருக்கிறேன். அப்போ நாங்கள் 2 பேரும் ஹால் ரூமில் நின்று கை கோர்த்து நாங்கள் ஜெபம் பண்ணோம். என்ட்ரான உடனே நாங்கள் செஞ்ச முதல் விஷயம் தான். அப்போ நான் ஜெபம் பண்ணுறேன் பாருங்கள். நான் ஜெபம் பண்ணும்போது சொன்னேன்,
நம்மளுடைய குடும்பம் சமாதானத்தின் குடும்பமாக இருக்கும். நம்ம வீட்டில் சண்டை இருக்காது. அதுதான் முதல் விஷயம் சொன்னேன். ரெண்டாவது சொன்னேன், நம்ம குடும்பம் கனத்துக்குரிய குடும்பமாக இருக்கும். ரெஸ்பெக்ட், ஆனர் அப்படின்ற விஷயத்தை நம்ம விட்டு கொடுக்க போகிறதில்ல. நான் உன்னை ரெஸ்பெக்ட் பண்ண போகிறேன், நீ என்ன ரெஸ்பெக்ட் பண்ண போகிற. நம்ம பிள்ளைகள் ரெஸ்பெக்ட் பண்ணுறவர்களாக நம்ம வளர்ப்போம் அப்படின்றது எங்களுடைய கோட்பாடாக இருந்துச்சு. மூன்றாவதாக சொன்னோம், நம்ம தேவனுக்காகவும் நம்ம ஜனங்களுக்காக தாராளமாக கொடுக்கிறவர்களாக நம்ம இருப்போம். ஸோ வி ப்ரேட் ஃபார் 3 things. இதுக்காக ஏற்கனவே பிளான் பண்ணி ஜெபம் பண்ணி ப்ரிப்பேர்டாக இருந்தோம் பாருங்க. கல்யாணம் ஆகி அந்த கைப்பிடிச்சி ஜெபம் பண்ணும்போது இந்த வேல்யூஸை கொண்டு வரேன். இது பேர் தான் வேல்யூஸ். புரியுதா உங்களுக்கு என்ன சொல்கிறேன்? வேல்யூஸ். ஸோ நான் சொன்னேன், சமாதானமாக இருக்க போகிறோம், சண்டையை நம்ம அவாய்ட் பண்ண போகிறோம். அப்போ யோசிச்சு பாருங்கள், இந்த வேல்யூஸை செட் பண்ணதுனால என் மனைவிக்கும் எனக்கும் ஏதாவது ஒரு குறிப்பிட்ட விஷயத்தில் ஒரு டிஸ்அக்ரிமெண்ட் வருதுன்னு வச்சுங்களேன். வருதா பிரதர்? அது டெய்லி தான் வரும். இப்போ அந்த டிஸ்அக்ரிமெண்ட்டு அது சண்டையாக மாறாததுக்கு காரணம் என்னன்னா, ஆரம்பத்திலே இந்த கோட்பாடை கொண்டு வந்தது. அது ஞாபகம் வரும் பாருங்க. அப்போ ஒரு விஷயத்தை அவங்க இப்படி தான் செய்யணுன்னுவாங்க, அந்த விஷயத்தில் எனக்கு இல்லை இது வேற மாதிரி செய்யணும் மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லி என்னுடைய கன்வீனியன்ஸ் பண்ணி நான் கொஞ்சம் நான் பேச ஆரம்பிப்பேன் பாருங்க. அப்போ ஆரம்பிக்க நேரத்தில் 2 பேருக்குமே அந்த டெம்டேஷன் வருமா இல்லையா? நம்ம பாயிண்ட்டை ப்ரூவ் பண்ணுறதுக்கு சத்தத்தை உயர்த்தலாம். அப்போ தான் அது அப்படியே சண்டையாக மாறுறது. ஏன்னா டிஸ்ரெஸ்பெக்ட் உள்ள வந்துருச்சுன்னா சண்டையாக மாறிடும் அது. அப்போ அந்த நேரத்தில் என்ன ஞாபகம் வருது? வெயிட், நம்ம என்ன வேல்யூ செட் பண்ணியிருக்கிறோம்? ரெஸ்பெக்டை கொண்டு வர போகிறோம். அது மட்டும் இல்லை, இந்த வீடு சமாதானத்தின் வீடாக இருக்க போது, சண்டையை நம்ம அவாய்ட் பண்ண போகிறோம். அது ஞாபகம் வந்த உடனே என்ன பண்ணுறோம் தெரியுமா? 2 பேரும் சரி இதை கொஞ்சம் மெதுவாக பேசலாம், இல்லைனா அப்புறமா பேசலாம், நம்ம இமோஷன்ஸ் எல்லாம் கொஞ்சம் செட்டில் ஆகிட்ட பிறகு நம்ம பேசலாம் அப்படின்னு சொல்லி எங்களால் ஒரு கட்டுப்பாடுக்குள்ளே வர முடியுது. காரணம் என்னது? வேல்யூஸ். எல்லாரும் சொல்லுங்க, வேல்யூஸ்ன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ உங்கள் பிள்ளைகளுக்கு எது செய்யலாம் செய்யக்கூடாது நீங்கள் தான் சொல்லணும். அப்புறம் அவன் ஒரு விஷயம் உங்களுக்கு பிடிக்காத செஞ்ச உடனே நல்லா போட்டு அடிச்சு அவன் ஏமா என்ன அடிக்கிறீங்கன்னா, இல்லடா அது ராங்கடா நீங்கள் சொல்லவே இல்லையான்னுவா. யோசிச்சு பாரு பார்க்கலாம். நீங்கள் அதை தானே பண்ணீங்க, இப்போ நீங்கள் என்ன அதுக்கே போட்டு அடிச்சிங்கன்னா அப்புறம் என்ன? புரியுதா என்ன சொல்கிறேன்ட்டு? நீங்கள் அப்பாவுக்கு மரியாதையை கொடுக்காம பேசுகிறீங்க, மரியாதை இல்லாமலாம் பேசிடுறீங்க, வாடா போடான்னுறீங்க. இப்போ உங்களை வாடின்ட்டான். இப்போ பட்டுன்னு என்ன ஆயிடுது உங்களுக்கு? பலார் மூஞ்சில் அப்படி 4 அடி அடிச்சு அப்புறம் அவன் கன்ஃபியூஸ் ஆகிறான். எங்கள் அம்மா மட்டும் மரியாதை இல்லாமல் பேசுகிறாங்க, நான் மரியாதை இல்லாமல் பேசுகிறேன், என்ன போட்டு அடிக்கிறாங்களே. சி, லேக் ஆஃப் வேல்யூஸ், ரைட்? லேக் ஆஃப் வேல்யூஸ். அதனால் உங்களுக்கு சகாயம் பண்ணுறதுக்காக உங்கள் குடும்பத்தில் நம்ம எல்லார் குடும்பங்கள்லையும் நம்ம ஏற்படுத்தி கொள்ள வேண்டிய ஒரு 5 வேல்யூஸை உங்களுக்கு நான் டிஸ்பிளே பண்ணுறேன் பாருங்கள். இதை நீங்கள் நோட் பண்ணிக்கலாம். ஹியர் ஆர் a few values that you can set in your family. கவனிங்க, குடும்பம் தானாக நல்ல குடும்பமாக மாறாது. இதை நல்லா ஞாபகம் வச்சுங்க. தானாக உங்கள் திருமணம் ஆசீர்வாதப்பட்ட திருமணமாக இருக்காது. there's work behind it, there is wisdom behind it. okay, here are a few values. நம்ம எல்லாருமே நம்ம குடும்பங்களுக்கு இந்த வேல்யூஸை செட் பண்ணலாம். God first in everything. சகலத்திலையும் தேவன் முதன்மையானவராக இருக்கிறார். அவரை மகிமைப்படுத்துவது தான் நம்மளுடைய குறிக்கோள். அப்ப கர்த்தர் மகிமைப்படாத எந்த விஷயத்திலும் குடும்பமாக நம்ம ஈடுபடுவது இல்லை. அது ஒரு கோட்பாடு நீங்க கொண்டு வரலாம், உங்க பிள்ளைகளுக்கு இதை சொல்லிக் கொடுக்கலாம். அடுத்தது பாருங்க, சபைக்கு கமிட்டடா இருக்கிறது, அவருடைய வார்த்தை, ஜெபம், இது எல்லாம் நான் நெகோஷியபிள்ஸ். நான் நெகோஷியபிள்னா என்ன அர்த்தம்? இதுல பேச்சுவார்த்தையே எதுவுமே இல்லை. எப்பா சர்ச்சுக்கு போகலாமாப்பா? இல்லை, சர்ச்சுக்கு போகிறோம், ஏன்ச்சுக்கா ரெடியாகும் போகிறோம், அவ்வளோதான். எப்பா இன்னைக்கு சண்டே ஸ்கூலுக்கு போறியாப்பா? இல்லை, கேட்கவே போகிறதில்ல. ஏன்ச்சுக்கா ரெடியாகு, சண்டே ஸ்கூலுக்கு நான் உன்னை கூட்டிகிட்டு போய் விட போகிறேன். இது நான் நெகோஷியபிள். இதில் பேச்சுவார்த்தை கலந்தெல்லாம் தீர்மானம் எடுக்க தேவையில்லை. இது நம்மளுடைய வேல்யூ, இதில் காம்ப்ரமைஸே இல்லை. அப்போ சர்ச்சுக்கு கமிட்டடாக இருக்கிறது, அவருடைய வார்த்தையை வாசிக்கிறது, வேதத்தை வாசித்து ஜெபம் பண்ணுறது நான் நெகோஷியபிள். மூன்றாவதாக பாருங்க, ரெகுலர் ஃபேமிலி டிவோஷன்ஸ். இதை குடும்ப தலைவர்கள் ஏற்படுத்தணுமா இருக்குது. குடும்பத்துடைய தலைவராக இருக்கிற கணவர் இதை ஞாபகமாக இதை செய்யணுமா இருக்குது. குடும்பமாக ரெகுலரா டிவோஷனல் செஷன்ஸை ஏற்படுத்துங்க, ஜெப கூட்டத்தை ஏற்படுத்துங்க. 3 பேரோ 4 பேரோ உங்க குடும்பத்தில் இருக்கிறீங்க, நீங்க ஜெபம் பண்ணுங்க, மனைவியர் ஜெபம் பண்றாங்க, பிள்ளைகள் ஒரு பாடலை பாடுறாங்க, ஒருத்தர் ஒரு வசனத்தை ரிசைட் பண்றாங்க, வாங்க நம்ம ஜெபம் பண்ணலாம். இது ஒரு ஆரோக்கியமான ஒரு பிராக்டிஸ். எத்தனை பேர் வீடுகளில் இன்னும் குடும்ப ஜெபம் இல்லை? நான் உங்களை என்கரேஜ் பண்றேன், இந்த நாள் முதல் கொண்டு இந்த வேல்யூ உங்க குடும்பத்தில் கொண்டு வாங்க. இந்த காலம் மோசமான காலம், பிசாசானவன் எப்படியெல்லாம் நம்ம பிள்ளைகளை இழுக்கலான்னு சொல்லி அவன் ஆயத்தமா இருக்கிறான், நிறைய விஷயங்களை ஏற்கனவே ட்ரை பண்ணிட்டு இருக்கிறான். Oh, for all you know, he is already attacking your children.
You've got to do something as a parent. இப்போ நீங்கள் மௌனமாக இருக்கிற காலம் இல்லை இது. உங்கள் பிள்ளைகளை உட்கார வச்சு ஜெபம் பண்ணிட்டு தான் தூங்க போகிறோம், ஜெபம் பண்ணிட்டு தான் இந்த நாள் நம்ம தூங்க போகிறோம்னு சொல்லி நீங்கள் ஒரு தீர்மானத்தை கொண்டு வரணும். நான்காவதாக பாருங்க, ஹோல்ட் ஆனர் அண்ட் ரெஸ்பெக்ட் இன் ஹை எஸ்டீம். உங்கள் குடும்பத்தில் இந்த அவமானமாக பேசுறது, கேலி பரியாசம் பண்ணி, அப்படின்னா இன்சல்ட் பண்ணி ஒருத்தர் கேலி பரியாசம் பண்ணி பேசுறது, இதெல்லாத்தையும் நீங்கள் அவாய்ட் பண்ணுமா இருக்குது. சிறு குழந்தை தான், வளரும்போது அவன் சொல்லி கொடுக்குறது. ஒரு சில பேர் அம்மாவை வாடின்னு சொல்லு அப்படின்னு சொல்லி கொடுக்குறது, அப்புறம் சிரிக்கிறது, அங்கே வர வாடின்ட்டா அப்படி அந்த பக்கம் ஓரத்தை சிச்சுனுக்குது, சரியா. அப்புறம் இவர் நீ போடான்னு சொல்லு அப்பா வட்டி, இவர் இங்கேருந்து இங்கே சொல்லி கொடுக்குறது. இந்த பிள்ளை வளர்றான் எதில் வளர்றான்? கன்ஃபியூஷனில் வளர்றான். இப்போ 15 வயசு ஆன உடனே திரும்பி இப்போ வாடின்றான். இப்போ அப்பா முறிக்கிறா, டாய் நானே சொல்கிறதுல அவளை வாடின்ட்டு நீ யாரா சொல்கிறது? இல்லை இவங்க தானே சின்ன வயசில் வீடியோ கூட இருக்குதுப்பா, எடுத்து வச்சுக்கிறீங்கப்பா ஃபோனில் நீங்கன்றான். கன்ஃபியூஸ் பண்ணி விட்றாருப்பா எங்கள் அப்பா. ஒரு நாள் வாடின்னு அவர் தான் சொல்கிறார், ஒரு நாள் சொன்னால் என்னை பார்த்து இப்படி முறிக்கிறாரு. See, there are no values. வேல்யூஸ் இல்லாத டைம் கன்ஃபியூஷன் தான் பிள்ளைகளுது. சில டைம் சொந்தக்காரங்க வீட்டுக்கு வருவாங்க, நல்ல சொந்தக்காரங்க தான், கடவுளுக்கு நன்றி. வர்றாங்க வீட்டுக்கு வந்து பிள்ளைகளை பாய்சன் பண்ண விடாதீங்க. 4 வயசு பொண்ணு இருக்கும், அதுக்கிட்ட ஒரு 45 வயசு ஆம்பளை ஒருத்தர் வருவார் பாருங்க, மாமாவை கட்டிக்கிறியா? அப்பவே சொல்லும், பெரியப்பா அப்படி பேசாதீங்க, சித்தப்பா அப்படி பேசாதீங்க. பிள்ளைங்கள்ட்ட அந்த மாதிரி ஜோக்குங்கெல்லாம் பேசவே வேண்டாம். குழந்தையா வளரட்டும். அம்மாவை வாடின்னு சொல்லு, அப்பாவை வாடான்னு சொல்லு, அம்மாவை பேர் சொல்லி கூப்பிடு அப்படின்றது. பேர் சொல்லி அங்கே போய் பேர் சொல்லி கூப்பிட்றா. அப்புறம் 25 வயசுல ஏன்ட்டு வந்து அழுவுறது, அடிக்கிறாம தார் என்ன. எங்க ஆரம்பிச்சிச்சு அது? அப்பவே நீங்க அதட்டணுமா இல்லையா? நல்லா கவனிங்க இதை. உங்க மகன் உங்க மனைவியை பார்த்து சத்தமா பேசுறாமா, என்னமா அப்படி பண்றீங்க, அப்பா என்ன பண்ணுன்றீங்க, இம்மீடியட்டா எந்திரிக்கணும். டாய் வாங்க, என்ன பேசுன அம்மா கிட்ட, எப்படி பேசுற, என் வாய்ஸ் அப்படி ரைஸ் பண்ற, மன்னிப்பு கேள அம்மா கிட்டன்னு சொல்லி இம்மீடியட்டா வரணும். இம்மீடியட்டா. கொஞ்ச நேரம் காத்திருக்கிறது இல்லை. என்னால தான் இப்படி பேச முடிய மாட்டேங்குது, அவனாவது பேசட்டும், அவனாவது பேசட்டும், கொஞ்சம் என் மூலமா அப்படி விடக்கூடாது. என்ன பண்ணணும், எந்திரிக்கணும். நீங்கள் எந்திரிச்சு இம்மீடியட்டாக நீங்கள் நிற்கணுமா இருக்குது. எஸ், ஹோல்ட் ஆனர் அண்ட் ரெஸ்பெக்ட் இன் ஹை எஸ்டீம். 5ஆவதாக பாருங்க, ரொம்ப பிஸியாக இருக்கிறோம், பெங்களூரில் ரொம்ப வித்தியாசமான டைம் ஜோன்ஸ் ஒரே நேரத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். நம்ம ஈட் டுகெதர் அட்லீஸ்ட் 1 meal a day. ஒரு வேளை சாப்பாடாவது ஒன்றா உட்காந்து சாப்பிட்றது ஒரு வேல்யூவாக கொண்டு வாங்க. சில குடும்பங்களுக்கு மத்தியான நேரத்தில் எல்லாரும் ஒன்றா கேதர் ஆக முடியும், அதை செய்யுங்க. ஒரு சில பேர் பாருங்க, யூ கேன் ஹேவ் அ குட் பிரேக்ஃபாஸ்ட் டுகெதர். உங்கள் டைம் ருட்டீன் அப்படி இருக்குது. ஒரு சில பேருக்கு அது சாத்தியமே இல்லை. பிரதர் போகிற வேலை நான் நாஸ்டா சாப்பிட்றேன் பிரதர். உங்கள் ஒய்ஃபு அவங்க லாஸ்ட்டாக சாப்பிட்றாங்க பிரதர் வீட்டில். உங்கள் பசங்க அவங்க பிரதர் டிஃபனில் கட்டி குத்துறேன் பிரதர், பிரேக்கில் சாப்பிடுவாங்க பிரதர். சரி, எப்போ தான் ஒன்றா சாப்பிட்றீங்க? ஒரே டைம் பாசிபிள் டின்னரா? ஹஸ்பண்ட் கம் ஹோம் சூன், ரைட்? எத்தனை வேலை இருந்தாலும் சொல்லுங்கள், இல்லை நான் என் ஃபேமிலியோடு நான் சாப்பாடு சாப்பிடணும். சில டைம் பிஸ்னஸ் மீட்டிங்ஸ் அப்படின்ற பேரில் காஸ்ட்லி ஹோட்டல்கள்லாம் கூட்டிகிட்டு போவாங்க. நான் சொல்கிறேன், 5 ஸ்டார் ஹோட்டலில் அங்கேயே சாப்பிட்டு குடும்பத்தை ஒதுக்கிட்டாங்க. நீங்கள் சாப்பிட்றத விட உங்கள் வீட்டில் வந்து உட்காந்து நல்ல சிம்பிளான ஹோம்மேட் சாப்பாடு சாப்பிட்றது ரொம்பவே ஆரோக்கியமானதாக இருக்கும், மனதளவில் ரொம்ப நிறைவுள்ளதாக இருக்கும் சொல்கிறேன் நான். ஒரு வேளையாவது உங்கள் குடும்பத்தோடு உட்காந்து சாப்பிட்றத நீங்கள் ஒரு பிரயாசமாக்கி கொள்ள வேண்டும். எல்லாரும் சொல்லுங்கள் வேல்யூஸ்ன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். அன்னைக்கு நெகேமியா செவர்களை கட்டினது போல கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுவார், உங்கள் குடும்பத்துக்காக மதிப்புகளை ஏற்படுத்திக்கொள். செட் வேல்யூஸ் சொல்லணும், அப்பப்போ சொல்லணும். உங்கள் பிள்ளைங்கள்ட்ட இதை சொல்லணும். நைட்டு ஜபம் பண்ணலான்ற நேரத்தில் ஓவர் தூக்கமாக பண்ணுற நேரத்தில் அப்போ எழுப்பணும். பார், நம்ம ஃபேமிலி எப்போவுமே ஜபம் பண்ணிட்டு தான் நம்ம தூங்குவோம். இதை வாய் திறந்து சொல்லும் போது தான் மனதளவில் ஆழமாக இது பதியும், ரைட்? ஸ்கூலில் நீங்கள் ட்ராப் பண்ண போகும்போது அந்த நேரத்தில் உங்கள் பிள்ளைகள் சொல்லிக் கொடுக்கணும். பார், ஸ்கூலுக்கு போகும்போது ஒபே பண்ணு, நல்லா கவனிச்சுக்க, அப்புறம் யாருக்காவது சகாயம் வேணா சகாயம் பண்ணு. ஏன் தெரியுமா? we are people who help each other. நம்ம வந்து பிறருக்கு சகாயம் பண்ணுறவங்க, நம்ம அப்படி தான் சொல்லி தரணும். பாருங்க, அந்த வேல்யூஸ் அவங்க மனதில் ஆழமாக பதியும். அப்போ வால்ஸ் வேல்யூஸை குறிக்குது, அது மட்டும் இல்லை, பவுண்டரிஸ். எல்லாரும் பவுண்டரிஸ் என்ற வார்த்தை சொல்லுங்க பார்க்கலாம், எழுதிக்கங்க. 4ஆவதாக, எப்படி பிரதர் இந்த கடைசி காலத்தில் அநேக பிரச்சனைகளை எங்கள் குடும்பத்தை அட்டாக் பண்ண வரும்போது எப்படி என் குடும்பத்துக்காக யுத்தம் பண்றதுன்னா, 4ஆவது பாருங்க, செட் பவுண்டரிஸ். எல்லைகளை அமைக்க கற்றுக்கொள்ளுங்கள். எல்லைகளை அமையுங்கள். எல்லைகள் உங்க எல்லைகளை அமைக்க கற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்றேன் நான். ஏன் தெரியுமா? எல்லைகள் இல்லாமல் அவங்க அத்துமீறி போகிற நேரத்தில் அவங்களையே அவங்க ஒரு நாசப்படுத்திக்கிற ஒரு நிலைமைக்கு அவங்க போயிட முடியும்.
நம்ம பிள்ளைகள் வளர்ந்து நடக்க ஆரம்பிக்கும் போது என்ன பண்ணுறோம், நம்ம இப்போ இந்த பிள்ளைகள் நிற்க ஆரம்பித்த உடனே தவிழ்ந்து எல்லாம் அந்த அந்த இந்த ஒரு க்ரோத் ஸ்டேஜில் வரும்போது நம்ம அப்படியே நம்ம வீட்டுடைய நிலைமையை மாற்றிட்டே வருவோம். கரெக்டாக இல்லையா? பிள்ளை கொஞ்சம் க்ரால் பண்ண ஆரம்பித்த உடனே ஃப்ளோரை ரொம்ப க்ளீனாக வைப்போம். கரெக்டாக இல்லையா? முதல்ல அவன் க்ரால் பண்ணல, ஆனால் இப்போ சின்ன சின்ன பொருள் அவன் கையில் கிடச்சிடக்கூடாதுன்ட்டு குத்திடக்கூடாதுன்னு க்ளீன் பண்ணுறோம். இப்போ வெந்திரிச்சு நிற்கிறான், என்ன பண்ணுறோம், நம்ம ஸ்விட்ச் போர்டுங்களெல்லாம் கொஞ்சம் பிளாக் பண்ண நினைக்கிறோம். அதை இப்படி மறைக்கலாமா, அப்படி மறைக்கலாமா, டேப்பை போட்டு மறைச்சிடலாமா, பாதுகாப்பு, பவுண்ட்ரிஸ். இப்போ அவன் நடந்து ஓடுறான உடனே என்ன பண்ணுறோம், நம்ம மெயின் டோரில் இன்னொரு சின்ன கேட்டை ஒன்று பண்ணி போடுறோம். எத்தனை பேர் உங்கள் பிள்ளைங்களுக்கு அது போட்டிருக்கிறீங்க? உண்மையா இல்லையா? பாருங்கள், போன வாரம் ஆளுவர் ரொம்ப வேகமாக நடக்கிறான், வேகமாக கதவெல்லாம் திறந்துடுறான், மெஷ் டோர் இருக்குது, மெஷ் டோரையும் திறந்துடுறான். அப்படின்றதுனால ஒரு கார்பெண்டர் ஒருத்தரை கூப்பிட்டு உள்ள மெஷ் டோருக்கு உள்ளார ஒரு தாப்பால் ஒன்று போட வச்சோம். அப்போ தான் அவன் தள்ளிட்டு வெளியே போயிட மாட்டான் அப்படின்னு. அப்புறம் இந்த பக்கம் கிடுகிடுன்னு ஓடுறான், கிச்சனுக்குள்ளே ஓடி வந்துடுறான். ஓடி வந்தோன்னு அவன் கண்ணே அந்த முட்டை வைக்கிறோமே அந்த கேஸில் தான் அப்படியே பிடிச்சி பட்டு, எவ்வளோ இருக்குது கீழே விழுந்தா உடையாதது, அதெல்லாம் பிடிச்சி இருக்க மாட்டேங்கிறான். உடையிறதையா பார்த்து பட்டுன்னு கீழே போடாமல் பாருங்கள். ஒரு சந்தோஷம் அவனுக்கு. அதில் பெரிய பாத்திரம் தான், அதை உருட்டி விட்டு தன்னு சத்தம் வரணும், அதுதான் அவனுடைய எண்ணமே. 2 பிள்ளைகளை, பெண் பிள்ளைகளை வளர்த்துருக்குறோம், அது வேற. ஆண் பிள்ளை வளர்க்கும் போது அதே வேற மாதிரி இருக்குது. பெண் பிள்ளைகள்ட்ட ஏதாவது கொடுத்தா எடுத்து ஒழிச்சு வைக்கிறாங்க, எடுத்து மறைச்சு வைக்கிறாங்க. ஆண் பிள்ளைகள்ட்ட ஏதாவது கொடுத்தா எடுத்து பட்டுன்னு போடுறாமா, இப்படி போடுறான். அந்த உழுற சத்தம் அவனுக்கு இன்பமா தெரியுது. அது உழுந்து இப்படி உடஞ்சி இப்படி போகும்போது ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்கு. ஆண் பிள்ளைகளை வளர்க்கும் போது இப்போ ஆளுவர் இருந்துச்சு ஓடுறான், கிடுக்கிடுன்னு கிச்சனுக்கு ஓடி வர்றான். இப்போ என்ன பண்ணோம், இந்த கார்பெண்டர் சாரை கூப்பிட்டு அங்கே ஒரு கேட்டை போட்டோம். என்னன்னு, வேலி போடுறோம். எதுக்காக? உன்னையும் நீ காயப்படுத்திக்க கூடாது, ரைட்? உன் மூலமாக வேற விஷயங்கள் சேதப்படுறாது, அது வேற விஷயம். ஆனால் நீ உன்னை பாதுகாப்பாக வைத்துக்கொள்ளணுன்றதுக்கு என்ன பண்ணுறோம், வேலிகளை போட்டுக்கிறோம். ஏதிங்க இந்த ஸ்டேட்மெண்ட்டு, ட்ரூ லவ் ஆல்வேஸ் செட்ஸ் பவுண்டரிஸ். உண்மையான அன்பு எப்போவுமே வேலிகளை போடுகிற ஒரு அன்பாக இருக்கும். நான் ஏன் இப்படி வேலி போடுறேன், என் பிள்ளைய நான் நேசிக்கிறேன்றதுனால தான் நான் வேலியை போடுறேன். வேலி போடுங்க. என்ன செஞ்சாலும் என் பிள்ளைய நான் ஒன்றும் கேட்க மாட்டேன் பிரதர்னா, நீங்கள் தகப்பனாவே வேலை செய்யலைன்னு அர்த்தம். அவன் அவ்வளோ பண்ணுறான் பிரதர், இவர் சைலண்டாகிறார் பிரதர் வீட்டிலனா, அந்த மனுஷன் தகப்பனா இன்னும் இறங்கலன்னு அர்த்தம். ஆஸ் அ டாட் ஸ்பீக் அப். தகப்பனாக வாய் திறந்து பேசுங்க. எது சரின்றதை எஸ்டாப்ளிஷ் பண்ணுங்க, எது சரியில்லைன்றது கொண்டு வாங்க. பவுண்டரிஸ். பவுண்டரிஸ்னா என்ன தெரியுமா? இது செய்யக்கூடாது அப்படின்னு நம்ம கொண்டு வந்துடணும். இது செய்யக்கூடாது. வாங்க, ஒரு சில பவுண்டரிஸ் உங்களுக்கு நான் சஜஸ்ட் பண்ணுறேன். ஒரு 5 பவுண்டரிஸ் நீங்கள் நோட் பண்ணிக்கலாம். உங்களுடைய குடும்பத்தில் இதை ஏற்படுத்த முடியுமான்னு நீங்கள் பாருங்கள். டிஸ்ரெஸ்பெக்ட் will not be tolerated. மரியாதை இல்லாமல் நடந்துக்கிறது அனுமதிக்கப்படாது. நம்ம குடும்பத்தில் அம்மாவை எதிர்த்து பேசுறது, அப்பாவை எதிர்த்து பேசுறது, மரியாதை இல்லாமல் பெரியவங்களை, வீட்டுக்கு யாராவது வர பெரியவங்களை கூட ரெஸ்பெக்ட் பண்ணாமல் அவங்கள ப்ரைஸ்லாம் சொல்லி வெல்கம் பண்ணலாம். ஆனால் ஒன்றத்தையும் கண்டுக்காமல் அப்படியே போகிறாங்கன்னா கூப்பிட்டு நம்ம பிள்ளைகளை சொல்கிறோம், விஷ் பண்ணு அங்கிளை ஆண்டியை விஷ் பண்ணு. ஏன்? இது ரெஸ்பெக்ட். திஸ் இஸ் வாட் யூ டூ. பிள்ளை ஸ்கூல்லேருந்து வந்த உடனே சில நேரத்தில் பேக்கெல்லாம் கீழே தூக்கி போட்டு அவங்களுக்கு பிடிச்ச ஏதாவது டாய் ஏதாவது எடுக்க வருவாங்க, ஏதாவது பிடிச்ச ஸ்நாக் எதாவது சாப்பிட வருவாங்க. அப்போது சில நேரத்தில் நான் ஞாபகப்படுத்துவேன், பார் ஃபர்ஸ்ட் வாங்க வந்து கிவ் அப்பாவை ஹக்கின்னு சொல்லுவேன். வந்து அப்பாவுக்கு ஒரு ஹாய் சொல்லு, அம்மாவுக்கு ஒரு ஹாய் சொல்லு. இவங்க வீட்டில் உட்காந்துட்டு இருக்கும்போது அவங்க மாமா உள்ளே வராரா, நான் சொல்லுவேன் மாமாவை பார்த்து ஹாய் சொல்லுங்கள், ப்ரைஸ் லாட் சொல்லுங்கள். ஏன்? யூ டீச் them ரெஸ்பெக்ட். மாமான்றவர், அத்தைன்றவங்க, சித்தி, பெரியம்மா, பெரியப்பான்றவங்க நபர்கள், முக்கியமான நபர்கள். அவங்க ஏதோ ஒரு பொருள் இல்லை, அப்படியே கண்டுக்காமல் போகிறதுக்கு யூ என்டர் இன். அவங்கள பார்க்குறீங்களா, சே ஹாய் டாட், ஹாய் மாம், ஹலோ அங்கிள். இதெல்லாம் என்னது? ரெஸ்பெக்ட். 2வது பாருங்க, தேவனுக்கு என்ன சொல்றது, மகிமையா இல்லாத, இப்படி சொல்லாம அன்காட்லி மூவிஸ், தவறான படங்களும் பாடல்களையும் அனுமதிக்கிறது இல்லை. அவ்வளவுதான். இது ஒரு பவுண்டரி. இந்த பாடலை பார்க்க கூடாதுன்னா பார்க்க கூடாது. நம்ம வீடுகளில் பிக்சர் பாட்டு போட்டு டான்ஸ் ஆட போறது இல்லைன்னா இல்லை, அவ்வளவுதான். நம்ம இன்னொரு ஃபங்க்ஷனுக்கு போறோம், அங்க போட்டு எல்லாரும் ஆடுறாங்க, நம்ம ஒதுங்கி நிற்கிறோம், அவ்வளவுதான். நம்மளுடைய ரகம் வேற, நம்மளுடைய குவாலிட்டி வேற, நம்மளுடைய வாழ்க்கை வேற தரத்தில் கர்த்தர் வைத்திருக்கிறார். நம்மளாம் யாரு? தேவனை மகிமைப்படுத்துகிறவர்கள். அன்காட்லி மூவிஸ் அண்ட் சாங்ஸ் நாட் டு பி அலௌட். உங்க பிள்ளைகள் என்ன படத்தை பார்க்குறாங்க நீங்களும் உட்கார்ந்து பாருங்கன்ற நான். பிள்ளைகளுக்கு ஃபோன்ஸ் கொடுக்காதீங்க. அடுத்தது பாருங்க, செட்டிங் கர்ஃப்யூஸ் அண்ட் ஸ்ட்ரிக்ட் ஃபோன் டிசிப்ளின். கர்ஃப்யூனா என்னது? உங்க பிள்ளைக்கு 15 வயசு, அவன் வெளியே விளையாட போறான். 15 வயசு பிள்ளை எவ்வளோ நேரம் வெளியே விளையாடணும்? அவ்வளோ நேரம் தான் விளையாடணுட்டே. 7 மணிக்குள்ள வீட்டுக்கு வந்துடணும்னா வந்துடணும், அவ்வளோதான். அதுக்கு மேலே எந்த காரணத்தை கொண்டு நீ உன் ஃப்ரெண்டுங்களுக்கும் ப்ராமிஸ் பண்ணக்கூடாது, யாருக்கும் நீ ப்ராமிஸ் பண்ணக்கூடாது. நீ அவங்க வருவ போவேனெல்லாம். சடாரம் ஒரு நாள் 9 மணிக்கு வருது,
ஏன்ப்பா 9 மணிக்கு வந்த? இல்லை ஃப்ரெண்டோட பர்த்டே, அதனால் போயிட்டு வந்தேன் டாடி. பர்த்டேக்கு தானே போயிட்டு வந்தேன். பர்த்டேக்கு போயிட்டு வந்தேன், ஆனால் சொன்னியா? அடுத்தது பாருங்க, கிளியர் கம்யூனிகேஷன் ஆஃப் எவ்ரிதிங். எங்கே போகிற? என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறேன். எதுக்கு போகிறேன்? படிக்கிறதுக்கு போகிறேன். எவ்வளோ நேரம் ஆகும்? 2 hours ஆகும். 2 hours நீ வந்துடுவேன், ரைட்? எஸ் டேட், ஓகே டேட். போயிட்டு வரட்டும். பிள்ளைகள் போகிறதுக்கு முன்னாடி எங்கே போகிறாங்கன்னு சொல்லணும். வரத்துக்கு முன்னாடி அவங்க தெளிவான அந்த நேரத்தை கடைபிடிக்கிறவர்களாக அவங்க இருக்க வேண்டும். ஸ்ட்ரிக்ட் ஃபோன் டிசிப்ளின். சிறு பிள்ளைகளை கிட்ட ஃபோனை கொடுத்து ஃபோனை ஒரு ஆயமா மாதிரி அப்பாயிண்ட் பண்ணிடாதீங்க வீட்டில். கண்டதுக்கும் பிள்ளைகள் கையில் ஃபோனு கொடுத்து அதுக்கப்புறம் அவங்க பெரியவங்களை மதிக்கிறதுல வெறும் ஃபோன் தான் முக்கியம். யாரையும் மதிக்க மாட்டாங்க, யாருக்கிட்டையும் பேச மாட்டாங்க, எதுலையும் கலந்துக்க மாட்டாங்க. அவங்க கண்கள் பாதிக்கப்படுது, மூளையே பாதிக்கப்படுது. அவங்க சிந்திக்கிற விதத்தில் ஒரு செழிப்பே இருக்காது. there is no fruitfulness in their brain. what do you do as parent? ஐயோ ரொம்ப அழுறான், அத்தான் கொடுத்துட்டேன். ஸ்டாப். நீங்க ஒரு பேரண்ட். நீங்க ப்ளீஸ் பண்றவங்க இல்லை. டோன்ட் பிகம் அ ப்ளீசர். யூ ஆர் அ பேரண்ட். அவங்க கத்துட்டும் அழுவட்டும் கூச்சல் போடட்டும் உருண்டி பரண்டுட்டும். எவ்வளோ நேரம் உருண்ட முடியும்? 10 நிமிஷம் உருண்டி பரண்டி ஏன் உங்களை தான் வந்து கட்டி பிடிக்க போகிறான் பிள்ளை. பரவாயில்ல அழுவட்டுன்றேன் நான். டூ வாட் இஸ் ரைட், டோன்ட் டூ வாட் இஸ் கன்வீனியன்ட். எது சுலபமோ எது சௌகரியமோ அதை செய்யாதீங்க. உங்கள் பிள்ளைக்கு எது ஆரோக்கியமோ அதை செய்ய கற்றுக்கொள்ளுங்க. ஸ்ட்ரிக்ட் ஃபோன் டிசிப்ளின். பிள்ளைகள் வளர்றாங்க, நீங்கள் ஃபோன் வாங்கி கொடுக்குறீங்க. இந்த பிள்ளைகள் நல்லா ஞாபகம் வச்சுங்க, ஃபோன் அப்பா அம்மா கேட்டால் ஃபோனை கொடுக்குறதுக்கு உங்கள் பிள்ளைகள் ரெடியாக இருக்கணும். ஃபோனுடைய பாஸ்வேர்டை ஓப்பன் பண்ணி கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கணும். பாஸ்வேர்டு உங்களுக்கும் சொல்கிறதுக்கு ரெடியாக இருக்கணும். ஏன்? அதுதான் குடும்பம். பவுண்டரிஸ். எதுக்காக தெரியுமா அப்படி செய்கிறோம் நம்ம? 4வது 5வது பாருங்க, டிரான்ஸ்பரன்சி அண்ட் அக்கௌண்டபிலிட்டி ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப்ஸ். டிரான்ஸ்பரன்சி அண்ட் அக்கௌண்டபிலிட்டி ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் என்ன அர்த்தம்? நீ யாரோட பழகிற, யாருடைய நெருங்கிய நண்பர்கள், நீ யார்கிட்ட சேட் பண்ணிட்டு இருக்கிற, 9 மணிக்கு மேலே ஃபோன் எடுக்க வேண்டாம்னு சொன்னேன். உனக்கு 16 17 வயசு ஆகுது. இந்த நேரத்தில் 9 மணிக்கு மேலே யாரோடவும் நீ சேட் பண்ண தேவையில்லை. எதுவாக இருந்தாலும் 9 மணிக்குள்ளே நீ பேசிக்க, அவ்வளோதான். இதுக்கு மேலே ஒன்றும் பெருசா இதில் வாக்குவாதம்லாம் ஒன்றுமே இல்லை. இதுதான் நம்மளுடைய வேல்யூ, இதுதான் நம்மளுடைய பவுண்ட்ரி. இல்லை ஏதோ ஒரு எமர்ஜென்சியா எனக்கு கால் பண்ண சொல்லு, என் நம்பருக்கு கால் பண்ண சொல்லுன்னு சொல்லுங்க. அப்பா அம்மார்கள் கால் பண்ணிவிட்டு அப்பா பேசணும். என்னம்மா விஷயம், என்ன தம்பி விஷயம், இந்த நேரத்தில் என்ன கால் பண்ணிட்டு இருக்கிற? ஆல் தீஸ் வில் வாட் லீட் டு யோர் healthy family. Transparency and accountability of friendships. யாரோட உங்கள் பிள்ளைகள் பழகிறாங்கன்றதை பாருங்க, தெரிஞ்சுக்குங்க. எப்பேற்பட்ட ஷோஸை பார்க்குறாங்கன்றது நீங்களும் தெரிஞ்சுக்குங்க. அதில் ஒரு கட்டுப்பாடை கொண்டு வாருங்கள்னு சொல்கிறேன். ஏன் தெரியுமா? பாருங்க, இந்த விஷயத்தை டிஸ்பிளே பண்ணுங்க. வேல்யூஸ் வில் கிவ் யோர் கல்ச்சர் அண்ட் கல்ச்சர் வில் லீட் டு யோர் வெல்பீயிங். எல்லாரும் இதை ஞாபகம் வச்சுங்க. ஓகே, எத்தனை பேருக்கு இந்த வெல்பீயிங் வேணும்னு ஆசைப்படுறீங்க? நல்லா இருக்கும் பதர், குடும்பமா பதர், என் குடும்பம் நல்லா இருக்கணும். நல்லா கை உயர்த்தி காமிங்க பார்க்கலாம், நல்லா கை அசைச்சு காமிங்க. எத்தனை பேருக்கு இந்த நல்வாழ்வு வேணும்? ஆமென். இப்போ இது ஆக்சிடென்ட் இல்லை. பார்ப்பா அந்த குடும்பம் எவ்வளோ நல்லா இருக்குதுன்னா அது விபத்து இல்லை, அது என்னவோ தெரியாமல் அப்படி அதெல்லாம் பிரதர், லக்கு பிரதர், அதிர்ஷ்டம் பிரதர், அதிர்ஷ்டத்தினால அவங்க அப்படி இருக்கிறாங்க. இல்லை அதிர்ஷ்டம்லாம் இல்லை. நல்லா கவனிங்க. அந்த குடும்பம் நல்லா இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அவங்க வீட்டு கலாச்சாரம் அப்படி இருக்கும். செக் பண்ணி பாருங்க. தகப்பன் தாய் நல்லா இருக்கிறாங்க, கணவன் மனைவி ஆரோக்கியமா இருக்கிறாங்க, பிள்ளைகளும் நல்ல ரெஸ்பெக்டபிள் பிள்ளைகளா வளர்றாங்கன்னா, யூ கோ செக் தேர் கல்ச்சர். தேர் கல்ச்சர் வில் பி வெரி ஹெல்தி. அவங்க வீட்டுக்குள்ள போனீங்கன்னா எனி டைம் இதே கல்ச்சரை நீங்க எதிர்பார்க்கலாம். அதனால தான் அவங்க நல்லா இருக்கிறாங்க. கலாச்சாரம் நல்லா இருக்கணும்னா அது தானா ஏற்படாது. கலாச்சாரத்தை நீங்க தான் உண்டு பண்ணணும். எப்படி பதர் உண்டு பண்றது? எல்லாரும் சொல்லுங்க, வேல்யூஸ். நீங்க வேல்யூஸை கொண்டு வாங்க. வேல்யூஸ் கலாச்சாரத்தை நிர்ணயிக்கும், கலாச்சாரம் தான் நல்வாழ்வை நிர்ணயிக்கும். எல்லாரும் சொல்லுங்க, என் மதிப்புகள், சொல்லுங்க, மதிப்புகள் கலாச்சாரத்தை நிர்ணயிக்கும். சொல்லுங்க, என் குடும்ப கலாச்சாரம் எங்க நல்வாழ்வை சுகவாழ்வை நிர்ணயிக்கும். அப்ப சுகவாழ்வுன்றது ஆக்சிடென்ட் இல்லை. யூ ஹாவ் டு பி வெரி இன்டென்ஷனல் அபவுட் இட். செட் வேல்யூஸ், செட் பவுண்டரிஸ், கீப் ரிமைண்டிங் them and you be a present dad and a mom. இது நிமித்தம் உங்கள் குடும்பத்துடைய நல்வாழ்வை நீங்கள் பார்க்க முடியும். எத்தனை பேர் ஒரு சில விஷயங்களை கற்றுட்டு இருக்கிறீங்க இன்னைக்கு? எப்படி பதர் கடைசி நாட்களில் குடும்பத்தை நல்லா பார்த்துக்கிறது? நம்பர் 1, ஜெபத்தினால மறைத்துக் கொள்ளுங்க. 2வதாக விசுவாசத்தின் நம்பிக்கையும் பேசுங்க. 3வதாக மதிப்புகளை, குடும்ப மதிப்புகளை ஏற்படுத்துங்கள், நிலைநிறுத்துங்கள். 4வதா நம்ம பார்க்கிறோம், எல்லைகளை அமையுங்கள். செட் பவுண்டரிஸ். இது அலௌட், இது அலௌட் இல்லை அப்படின்ற பவுண்டரிஸை கொண்டு வாங்க. 5வதாக பாருங்க, நெகேமியா சொல்றாரு 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல, நம்ம எல்லாம் சிதறடிக்கப்பட்டிருக்கிறோம், செவர்கள் அங்கங்க கட்டிட்டு இருக்கிறோம். நம்ம ஒரு பட்டணத்துக்கே செவர் கட்டிட்டு இருக்கிறோம்.
கட்டுகிறவர்கள் அவரவர் தங்கள் பட்டயத்தை தங்கள் இடுப்பிலே கட்டி கொண்டவர்களாய் வேலை செய்தார்கள். எக்காலம் ஊதுகிறவன் என் அன்றையில் நின்றான். எதுக்காக தெரியுமா? 19ஆம் வசனத்தை பாருங்க. அவர் சொல்றாரு, நான் பிரபுக்களையும் அதிகாரியும் மற்ற ஜனங்களையும் நோக்கி, வேலை பெரிதும் விஸ்தாரமுமாய் இருக்கிறது, நாம் அலங்கத்தின் மேல் சிதறப்பட்டு ஒருவருக்கொருவர் தூரமாயிருக்கிறோம். அதனால நீங்கள் எவ்விடத்திலே எக்கால சத்தத்தை கேட்கிறீர்களோ அவ்விடத்திலே வந்து எங்களோட கூடுங்கள், எங்களோட கூடுங்கள். உங்க குடும்பங்கள் தனித்தனியா இருக்க வேண்டாம். வாங்க, எப்பெல்லாம் எக்கால சத்தம் கேக்குதோ குடும்பங்கள் ஒன்னு சேரலாம். எப்பெல்லாம் மியூசிக் சத்தம் கேக்குதோ குடும்பங்கள் ஒன்னு சேரலாம். எப்பெல்லாம் வர்ஷிப் சத்தம் கேக்குதோ குடும்பங்கள் ஒன்னு சேரலாம். எப்பெல்லாம் ஜெப கூட்டம் நடக்குதோ குடும்பங்கள் ஒன்னு சேரலாம். வாங்க, எங்களோட கூடுங்கள். நம்முடைய தேவன் நமக்காக யுத்தம் பண்ணுவார். எழுதிங்க. 5ஆவதாக, இந்த சீர்கெட்டு போன சமுதாயத்தின் மத்தியில சந்ததியில எப்படி ஒரு ஆரோக்கியமான குடும்பத்தை கட்டுறதுன்னு கேட்குறீங்களா? 5ஆவதா எழுதிங்க. மதில்களை கட்டும் பிற குடும்பங்களோடு இணைந்திருங்கள். கனெக்ட் வித் அதர் வால் பில்டிங் ஃபேமிலிஸ். கனெக்ட் வித் அதர் வால் பில்டிங் ஃபேமிலிஸ். அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களை போலவே பிள்ளைகளை பயபக்தியா வளர்க்கணும்னு விருப்பப்படுறாங்கல்ல, அப்பேற்பட்ட குடும்பங்களோட சேர்ந்து ஜெபிக்கிறதும் ஐக்கியத்தை வளர்த்துக்கிறதுக்காக கனெக்ட் ஆகுங்க. இதுதான் சர்ச். இதுதான் சர்ச். ஏன் தெரியுமா? இங்கே சர்ச்சில் வரும்போது நம்ம எல்லாரும் குடும்பங்களையும் ஏதோ ஒரு குறைவு இருக்கும், ஏதோ ஒரு விஷயம் நம்ம மனசுக்கு உடைக்கிற மாதிரி இருக்கும். ஏதோ ஒரு வகையில் உண்மை பாருங்களேன், அநேகருடைய குடும்பங்கள் இன்னைக்கு உடைக்கப்பட்ட நிலைமையில் கூட இங்கே வந்திருக்கலாம். யாரோ ஒருத்தர் உங்ககிட்ட பேச மாட்டேங்கிறாங்க, இல்லை யாரோ ஒருத்தர் பிரிஞ்சே போயிட்டாங்க, இல்லை ஏதோ ஒரு உறவு உங்க வாழ்க்கையில இல்ல, நீங்க உடைக்கப்பட்டிருக்கிறீங்க, மனசு காயப்பட்டிருக்கிறீங்க. and your family needs restoration. what do? You come to church. நீங்க சர்ச்சுக்கு வர்றீங்க. வரும்போது எக்கால சத்தம் கேக்குது, இசை கருவில சத்தம் கேக்குது, பாஸ்டர் இங்க இருக்கிறாரு, வர்ஷிப் லீடர்ஸ் இருக்காங்க. so you come gather around. உங்க பக்கத்துல இருக்கிறது யாரு? அவங்க ஒரு உடைக்கப்பட்ட குடும்பம், அவங்களுக்கு ஒரு உடைக்கப்பட்ட நிலை. அவங்க கை உயர்த்தி கர்த்தரை ஆராதிக்கிறாங்க. நீங்க அவங்க பக்கத்துல வந்து நீங்களும் கை உயர்த்துறீங்க. ஓகே ஓகே, இங்க எல்லா குடும்பங்களும் இருக்கிறோம், நம்ம எல்லாருக்குள்ளவும் ஒரு சில குறைவுகள் இருக்குது. ஆனா நம்ம எல்லாரும் சேர்ந்து கர்த்தரை துதிச்சு ஆராதிக்கும் போது நம்முடைய தேவன் நமக்கு யுத்தம் பண்ணுவார்னு சொல்லி என்ன பண்றோம்? நம்ம குடும்பங்களாக ஆராதிக்க ஆரம்பிக்கிறோம், குடும்பங்களாக வார்த்தை பெற்றுக்கொள்ள ஆரம்பிக்கிறோம், குடும்பங்களாக கர்த்தரை தொழுது கொள்ள ஆரம்பிக்கிறோம். we join together each other with each other families and we start worshiping God. என்ன நடக்கு தெரியுமா? அவங்க வாழ்க்கையில் ஒரு குடும்ப நிலைமை, நீங்க அவங்களுக்காக ஜெபிக்கிறீங்க. நீங்களே ஒரு பிரச்சனையில வந்திருப்பீங்க, ஆனா அவங்களுக்காக ஜெபம் பண்ணிட்டு இருப்பீங்க. அதான் விதை, அதான் விசுவாசம். அவங்க உங்களுக்காக ஜெபம் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ அவங்க கேட்குறாங்க, சர்வீஸ் முடிச்ச பிறகு எப்படி இருக்கீங்க சிஸ்டர்? போன வாரம் உங்கள் மகளுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னீங்களே, இல்லை இந்த வாரம் ரொம்ப நல்லா இருக்கிறான், ஆண்டோடைய தயவு பாருங்க, அற்புதமாக கர்த்தர் சுகமாக்கிட்டார். பை த வே சிஸ்டர், என் கணவருடைய வேலைக்காக ஜெபம் பண்ணிங்க, வேலை மேலே ஏதோ பிரச்சனைன்னு சொல்கிறாரு. அடுத்த வாரம் வர்றீங்க வந்து பார்க்குறீங்க, நல்லா ஆராதிக்கிறீங்க, அப்புறம் விசாரிக்கிறீங்க, எப்படி இருக்கிறீங்க, வீட்டில் உங்கள் கணவர் எப்படி இருக்காரு, வேலை மேலே பிரச்சனை, கர்த்தர் எங்களோட இருக்கார் சிஸ்டர், ஆண்டவர் சகாயம் பண்ணிட்டு இருக்கிறார். வாட் இஸ் ஹேப்பனிங் ஹியர்? யூ ஆர் பில்டிங் ஈச் அதர். ஒருத்தர் நம்ம என்கரேஜ் பண்ணிட்டு இருக்கிறோம், நம்ம சகாயம் பண்ணிட்டு இருக்கிறோம், ஒருத்தரோட ஒருத்தர் சேர்ந்து நம்ம குடும்பத்துக்காக யுத்தம் பண்ணிட்டு இருக்கிறோம். டோன்ட் ஃபைட் ஃபார் யுவர் ஃபேமிலி அலோன். உங்க குடும்பத்தில் ஒரு சில பிரச்சனைகள் இருக்கலாம், நீங்க தனியா இருக்கிற மாதிரி நினைக்காதீங்க. சில பேர் இந்த எண்ணத்தோட வந்திருக்கிறீங்க, என் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனை யாருக்கு தெரியும், யாருக்கு சொல்ல முடியும், நீங்க யாருக்கும் சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஆனா உங்களை நான் வரவே இருக்கிறேன். இங்க வந்திருக்கிற எங்க அனைவருடைய குடும்பங்களையும் ஏதோ ஒரு குறைவு இருக்கதான் செய்து, ஏதோ ஒரு விஷயத்துல நாங்க பாதிக்கப்பட்டு தான் இருக்கிறோம். பட் வெல்கம் டு சர்ச். சர்ச் இஸ் நாட் a place for perfect people. The church is a place for broken people. சபை என்பது பூரணராக்கப்பட்ட ஜனங்களுக்கு இல்லை, சபை என்பது உடைக்கப்பட்ட ஜனங்களுக்கு. கர்த்தர் உங்களை வரவே இருக்கிறார். கர்த்தர் உங்களை வரவேற்று சொல்றாரு, தனியா ஃபைட் பண்ணாதமா, தனியா ஃபைட் பண்ணாதீங்க பிரதர், வாங்க வாங்க, நான் என் குடும்பத்துக்காக ஃபைட் பண்றேன், நீங்க உங்க குடும்பத்துக்காக ஃபைட் பண்றீங்க, சேர்ந்து ஃபைட் பண்ணலாம், வாங்க சேர்ந்து கர்த்தரை தொழுது கொள்ளலாம். சபை என்றது கட்டி எழுப்பப்படுகிற இடம். This is a place of restoration. உங்க குடும்பத்துக்காக ஒரு அற்புதத்தை எதிர்பார்த்து வந்திருக்கிறீங்களா? எஸ். உங்க குடும்பம் நல்லா இருக்கணும்னு எதிர்பார்த்து வந்திருக்கிறீங்களா? மனதளவில் ஒரு ஜெபத்தோட வந்திருக்கிறீங்களா? என் குடும்பம் நல்லா இருக்கணும்னு சொல்லி கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றார், you are in the right place. You are in the right place. நான் உன்னுடைய தேவனா இருக்கிறேன். உன் குடும்பத்தை கட்டி எழுப்பி உன்னை ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறேன். நான் உன்னை உயர்த்துவேன், நான் உன்னை கைவிட மாட்டேன். சபை என்பது இட்ஸ் a place of restoration. ஒரு நாள் KGF பகுதிக்கு நான் போயிருந்தேன். ஒரு அருமையான பாஸ்டர்,
அவருடைய சர்ச்சில் தங்கி ஒரு 3 நாள் ஜெபம் பண்ணுறதுக்காக போயிருந்தேன். அப்போ நான் சிங்கிளாக இருந்ததுனால இந்த மாதிரி வாய்ப்புகள் எனக்கு அதிகமாக அவைலபிளாக இருந்துச்சு. போய் அவங்களுடைய சர்ச்சில் ஒரு 3 நாள் தங்கிடலாம். மிகப்பெரிய சபை பாருங்கள், இன்றைக்கி கேஜிஎஃப்லேயே மிகப்பெரிய சர்ச் அதுதான். அந்த சர்ச்சில் போய் நான் தங்கி நான் ஜெபம் பண்ணுறேன். அப்போ அந்த அருமையான போதகர் அவர் என்ன ஜெப கூட்டங்களுக்கெல்லாம் கூட்டிகிட்டு போவார். என்னை கூட்டிகிட்டு போய் நிறைய விஷயங்கள் எனக்கு சொல்லிக் கொடுப்பார். ஊழியத்தை பற்றி சொல்லிக் கொடுத்தார் பாருங்க. எனக்காக ஜெபம் பண்ணார் அந்த அருமையான தேவ மனுஷன். ஒரு நாள் அவர் சொல்கிறாரு, அவருடைய சர்ச்சுக்கு ஒரு சகோதரி வந்தாங்களாம். 2 சிறு குழந்தைகளை கையில் பிடிச்சிட்டு அவங்க சர்ச்சு காங்கிரிகேஷன் முன்னாடி வந்து முட்டி போட்டு அழுது ஜெபம் பண்ணுவாங்களாம். எப்போ பார்த்தாலும் 2 பிள்ளைகளை கையில் பிடிச்சிக்கிட்டு அழுது ஜெபம் பண்ணிட்டு இருப்பாங்களாம். ஒரு நாள் இவர் கூப்பிட்டு கேட்டாரா, என்னாச்சு சிஸ்டர், ஏன் நீங்கள் அழுதுட்டு இருக்கிறீங்க? நிறைய தடவை பார்க்குறேன் உங்களை, எப்பவுமே அழுதுட்டு இருக்கிறீங்களோன்னா அவங்க சொன்னாங்களா, ஐயா என் பிரச்சனை யார்கிட்ட சொல்லுவேன், என் கணவர் வேற ஒருத்திக்காக என்னை விட்டுட்டு போயிட்டாரு, இந்த 2 குழந்தைங்களை எப்படி பார்த்துக்கிறது எனக்கு தெரியல, எனக்கு பணம் இல்லை, எனக்கு வேலை இல்லை, என்ன பண்ணுவேன் நான், என்னை விட்டு போயிட்டாரியா, என்னை விட்டு போயிட்டார். அவர் வேற ஒரு பொண்ணு கூட ராஜஸ்தானில் போய் செட்டில் ஆகிட்டுக்கிறார். அவர் இவங்க சொல்றாரு, ஐயோ எப்படி இந்த பிள்ளைகளை வளர்ப்பேன்னு எனக்கு தெரியல, அதுக்கு தான் இந்த குழந்தைங்களை கையில் எடுத்துட்டு வந்து அழுகுறேன் நான் அப்படின்றாராம் பாருங்க அந்த சகோதரி. அவங்க சொல்லுவாங்களா, என் தம்பி ஆர்மியில் இருக்கிறான், அவன் எப்பயாச்சும் ஒரு தடவை மணி ஆர்டர் அனுப்புவான், அந்த மணி ஆர்டர் அனுப்புறத பணத்தை வச்சு தான் குடும்பத்தை பார்க்குறேன் நான், போஸ்ட்மேன் தான் எனக்கு கடவுள் மாதிரி, அவர் வந்து மணி அடிச்சாருன்னா எனக்கு கிடைக்குமே பணம்னா பார்த்துட்டு இருப்பேன், நான் எப்போ ரோட பார்த்துட்டு இருப்பேன், பணம் வருமானு, ஐயா நான் எப்படியா வளர்ப்பேன் என் பிள்ளைகளை, என் கணவர் எனக்கு இப்படி துரோகம் பண்ணிட்டு போயிட்டாரு, என்ன அழுதாங்களாம் பாருங்க. அவர்கிட்ட அவர் நம்பிக்கையை பேசினார், விசுவாசத்தை பேசினார். தொடர்ந்து அவங்க ஜெபத்துக்கு வர ஆரம்பிச்சாங்க. ஆனால் சர்ச்சுக்கு வரும்போதெல்லாம் 2 குழந்தைகளை கையில் எடுத்துட்டு அப்படியே அழுது ஜெபம் பண்ணுவாங்களாம் பாருங்க. அந்த வருஷம் கிறிஸ்மஸ் சீசனில் அவங்க வீட்டுக்கு ஒரு பார்சல் வருது. வழக்கமாக மணி ஆர்டர் தான் வரும், என்ன பார்சல் வந்திருக்குதுன்னு பார்த்தா இந்த பார்சலுடைய அட்ரஸ் ராஜஸ்தான்லேருந்து வந்திருக்குது. பார்சலை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க, இவங்களுக்கு ஒரு புது ட்ரெஸ்ஸு, இவங்க பிள்ளைகளுக்கெல்லாம் புது ட்ரெஸ்ஸு, கூடவே ஒரு லெட்டரு. விட்டு போன கணவர் எழுதுறாரு, ஏமா உனக்காக உன்னை விட்டுட்டு நான் வேற ஒரு பொண்ணு கூட போயிட்டேன், ஆனால் அவ என்னை விட்டுட்டு வேற ஒருத்தன் கூட போயிட்டா, எனக்கு இப்போதான் உன் அருமை தெரியுது, இப்போதான் நான் உன்னை உண்மையாவே உனக்கு ஏற்படுத்தின காயத்தெல்லாம் நான் உணர்றேன்ற மாதிரி ஒரு லெட்டர் எழுதி அவர் கேட்டாராம். நான் திரும்பி வந்தா என்னை நீ ஏற்றுக்குவியாமா அப்படின்னு கேட்டாராம் பாருங்க. அந்த வருஷம் கிறிஸ்மஸ் கணவன் மனைவி பிள்ளைகளாக சர்ச்சுக்கு வந்து ஒன்று சேர்ந்து கர்த்தரை தொழுது கொண்டாங்க. கர்த்தர் அவங்களை ஆசீர்வதிக்க ஆரம்பித்தார், அந்த குடும்பத்தை திருப்பி கட்ட ஆரம்பித்தார். அந்த அருமையான போதகர் சொல்கிறாரு, அவர் சொல்கிறார் பாருங்க, அந்த குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதித்து அவங்கள நன்மைகளால் நிரப்பி அவங்களுக்கு பிஸ்னஸஸ் கொடுத்து அந்த முழு குடும்பமே இன்னைக்கு அமெரிக்காவில் செட்டில் ஆகி ரொம்பவே நல்லா இருக்கிறாங்க. உங்கள் குடும்பத்துக்கு இது நடக்கும்ன்றதுனால கை தட்டுங்கன்ற நான், அந்த தேவன் இங்கே இருக்கிறார்ன்றதுனால கை தட்டுங்க. You are not alone. உடைக்கப்பட்ட குடும்ப நிலையில வந்திருக்கிறீங்களே, தாயே அழாதீங்க, தகப்பன் பிதாக்கள்கிட்ட சொல்றேன், don't cry, don't feel that you're alone. இங்க இருக்கிற ஒவ்வொரு தங்கச்சிமார்கள்ட்ட சொல்றேன், ஒவ்வொரு தம்பிமார்கள்ட்ட சொல்றேன், உங்க குடும்பத்துல நிறைய சூழ்நிலைகள் இருக்கலாம், உடைக்கப்பட்ட நிலையில என் வேதனை யாருக்கு தெரியும், நான் சொல்றேன் யாருக்கு தெரியுமோ இல்லையோ, வாங்க இந்த இடத்துக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்ணலான்றேன். வாங்க சர்ச்சில் இருக்கிற மீட்டிங்ஸ் கலந்துங்க. இதுக்கு தான் மென்ஸ் ஃபெலோஷிப், இதுக்கு தான் விமென்ஸ் சர்ச், இதுக்கு தான் எல்லா ஜெப கூட்டங்களும் நம்ம ஏற்படுத்துறோம். வாங்க, தனியா உங்க குடும்பத்துக்காக யுத்தம் பண்ணாதீங்க. we know the pain because we are also in pain sometimes. வாங்க, நம்ம தேவன் நல்லவரா இருக்கிறார். நம்ம குடும்பத்துக்காக யுத்தம் பண்ணும்போது தேவன் நமக்காக யுத்தம் பண்ணுவார். எத்தனை பேர் இந்த கடைசி நாட்கள்ல நம்ம குடும்பத்துக்காக சரியான விதத்துல இந்த 5 ஆயுதங்களை கொண்டு ஃபைட் பண்றதுக்கு ரெடியா இருக்கிறீங்க? கம் ஆன், எத்தனை பேர் இந்த 5 ஆயுதங்களை பயன்படுத்துவீங்க? எஸ். முதலாவது, ஜெபத்தினால மூடி மறைத்துக் கொள்ள கற்றுக்கொள்ளுங்க. இரண்டாவதாக, விசுவாசத்தையும் நம்பிக்கையை நீங்க ஊட்டுங்க உங்க குடும்பத்துக்கு. மூன்றாவதாக, உங்க குடும்பத்துக்கு மதிப்புகளை நிலைநிறுத்துங்கள், ஃபேமிலி வேல்யூஸை செட் பண்ணுங்க. நான்காவதாக, பவுண்டரிஸை செட் பண்ணுங்க. இதெல்லாம் நம்ம செய்ய போறது இல்லை அப்படின்னு பவுண்டரிஸை செட் பண்ணுங்க. ஓகே, செட் பவுண்டரிஸ். நம்பர் 4, கனெக்ட் வித் அதர் வால் பில்டிங் ஃபேமிலிஸ். வேற தேவனை விசுவாசிக்கிற குடும்பத்தோட இணைஞ்சு கர்த்தரை தொழுது கொள்ற நேரம் வந்திருக்கிறது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆசீர்வதிக்கப்பட்டீங்க இந்த பிரசங்கத்தின் மூலமா, இந்த போதனையின் மூலமா? அப்ப மனசை திறந்து ஒரு கர்த்தருக்கு நன்றி செலுத்தலாமா? இந்த நேரத்தில் நல்லா நன்றி செலுத்தலாம். வாங்க, நம்முடைய தேவன் நல்லவர். ஹல்லேலூயா.
என்ன ஒரு அருமையான வார்த்தை. தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு சுகத்தை கொடுக்கும்படி, செழிப்பை கொண்டு வரும்படி, சமாதானத்தை கொடுக்கும்படி அவருடைய பிரசங்கிக்கப்பட்ட வார்த்தையை பயன்படுத்துறார். இந்த பிரசங்கம் உங்களுக்கு ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தை கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன். உங்களுடைய தேவைக்கேற்ற மாதிரி கர்த்தர் உங்களோட பேசியிருப்பார், உங்களை பலப்படுத்தி இருப்பார். நம்ம ஜெபிக்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த விஷயங்களை ஞாபகம் வச்சுங்க. தேவன் நல்லவர், அவர் உங்க மேல கிருபையா இருக்கிறார். நீங்க நல்லா இருக்கணும்னு சொல்லி அவர் விருப்பப்படுறார். உங்க வாழ்க்கையில நடக்கிற சகல காரியங்களையும் நன்மைக்கு எதுவாக அவர் திருப்பிட்டு இருக்கிறார். வாங்க ஜெபிக்கலாம். பிதாவே, உங்க தயவுக்காக நன்றி செலுத்துறோம். இந்த செய்தியை கேட்ட உங்க பிள்ளையை நீங்க தொடுங்க, ஆசீர்வதிங்க, நன்மையால நிரப்புங்க, பலத்தால நிரப்புங்க. அவங்களுக்கு என்ன தேவை இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும் ஆண்டவரே. மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி அந்த தேவைகளை சந்திங்க. உங்க குடும்பங்களை ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க, தொழில் ஆசீர்வதிங்க. ஒரு நன்மையிலும் குறைபடாதபடிக்கு நிறைவான ஆசீர்வாதங்களால் நிரப்புங்க. இன்னும் பல நன்மையான காரியங்களை செய்வீங்கன்னு எதிர்பார்க்கிறோம். பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.